पात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् आचार्यं तिरुवडिगळे शरणं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे देन वचसां प्रसादादिगुणोदयः साविर्भवतु वाग्देवी मयि वाचा प्रसन्नया नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसा तासीत् साक्षात् रामायणात्मना ஸ்ரீமத் ராமாயணத்துல ரொம்ப ஒரு உருக்கமான கட்டம் வரப்போற கட்டம். கொஞ்சம் மனசு திடப்படுத்தின்னு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. சீதாபகரணம் அப்படிங்கிறது யாருக்குதான் சம்மதமாகும்? லோகத்துல எல்லாரும் கதற போறா. இப்போ தேவர்களே கதறா, எல்லாம் இந்த பிரபஞ்சமே கலங்கி போயிருக்கு சீதாபகரண விருத்தாந்தத்தை பார்த்து. மாரீச்சன் எவ்வளவோ புத்தி சொல்லி பார்த்தான் ராவணனுக்கு. ராவணன் கேட்கறதாக தெரியல. ஜனஸ்தானம் ஒழிஞ்சுடுத்து அப்படிங்கிறது ஒரு பட்சம் இருந்தாலும் மற்றொரு பட்சம் சூர்பனக நல்லா ஏத்தி கொடுத்துட்டாள் துஷ்ட சங்கம். மாரீச்சன் அதை கூட எச்சரிச்சான். விபீஷணன் போன்ற சன்மந்திரிகள் உனக்கு இல்லையா? அவர்கள் சொல்றதை கேட்டுண்டு நீ பாட்டு நல்ல மார்க்கத்துக்கு போ, யாரும் துஷ்ட சங்கம் சொல்றதை கேட்டுண்டு இப்படி வராதே அப்படின்னு மாரீச்சன் சொல்லியும் அதை எதையும் காதுல வாங்காத ராவணன் ஒரே பிடியாக சீதையை அபகரிச்சே ஆகணும். ஜனஸ்தானத்தை ஒழிச்சு கட்டின ராமனுக்கு அதுதான் ஒரு பெரிய பரத்த அவமானம், அதை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அதனால மானாக மாரீச்சன் அனுப்பிச்சு அதை சீதா பிராட்டி கேட்டு அதை பகவான் சம்பாதிச்சு கொடுத்தே ஆகணும்னு புறப்பட்டார். லக்ஷ்மணரையும் சீதா பிராட்டி சொல்லி பார்த்தால் நீங்கள் உடனே போய் பாருங்கள். ஏன்னா அவன் அங்க போனவன் சாமானிய அஸ்திரத்துல ராமபிரான் வதம் பண்ணல. மாரீச்சன்னு தெரிஞ்சு அவனுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து பிரம்மஸ்திரம் எடுத்திருக்கார். அது ஒரு விதமான மிசைல். அதை போய் அவனுடைய நெஞ்சில தாக்கித்தோ இல்லையோ இப்படி ஆகாசத்திலேருந்து அப்படி புதேர்னு இப்படி வந்து கீழே விழுந்தானாம். கீழேந்து இப்படி மேல போய் குதிச்சு வந்து கீழே விழுந்தானாம். விழுந்தவன் விழர்ச்சே ராவணனுக்கு விசுவாசியா விழுந்தான். ஏன்னா அது என்ன இருந்தாலும் ராட்சச புத்தி வந்துரும் இல்லையா? ராமர் கையால வதம் வேணும்னு ஆசைப்பட்டு புறப்பட்டவன். ஏன்னா இல்லைன்னா நீ கிளம்பலைன்னா இப்ப மாயையாக நீ போய் மானாக அங்க இருக்கலைன்னா நான் உன வாளை எடுத்து வெட்டுவேங்கிறான் ராவணன். சரி இவன் கையால சாகிறத ராமன் கையாலேயே சாகலாமேன்னு புறப்பட்டு வதம் வேணும்னு ஆசைப்பட்டு வந்தவன் ராமபிரானுக்கு விசுவாசமா இருக்க மாட்டானோ? அதுதான் ராட்சசர்கள் புத்தி. அது அப்படித்தான் இருக்கும். வந்தவன் என்ன கத்துறான்? ஹா சீதே லக்ஷ்மணேத்யேவாமாக்ருஷ்யது மகாஸ்வனம். ஹா சீதே லக்ஷ்மணா அப்படின்னு அதுவும் கத்துறது எப்படி கத்துறா? மமார என்ன காப்பாத்துங்கள், என்ன காப்பாத்துங்கள் அப்படிங்கிற இங்க ஒரு வார்த்தை இருக்கு. லக்ஷ்மணனுக்கும் கேட்டுது, இந்த குரல் கேட்டுது. ராமர் குரல் போலதான் தெரியறது. ஆனாலும் அவருக்கு அந்த விஷயத்து மேல நம்பிக்கை இல்லை. என்ன விஷயம்? என காப்பாத்துங்கள் காப்பாத்துங்கள்னு வருது இல்லையா? காப்பாத்துங்கள்னு ஒரு வார்த்தை ராமபிரான் வாயில இருந்து அது எப்படி வரும்? இந்த திரிபுவனத்துக்கும் அவரல்லவோ காப்பாத்துற தெய்வமாக இருக்கார் இல்லையா? அவர் வாயிலிருந்து அபயம் அப்படிங்கிற வார்த்தை வேணா வருமே தவிர என காப்பாத்து அப்படிங்கிற வார்த்தை வருமோ எங்கேயாவது? அதனால சீதா பிராட்டி கிட்ட சொல்லி பார்த்தார். பன்னகாசுர கந்தர்வ தேவ தானவ ராட்சசைஹி. யாராத்தான் வரட்டுமே, யாராலையும் அசைக்க முடியாத உங்களுடைய பர்த்தாவை அசக்கியஸ்தவ வைதேஹி பர்த்தா ஜேதும் ந சம்சயஹ. உங்க பர்த்தாவை யாரால அசைச்சிட முடியும்? நீங்க பயப்படாதீங்கோ, நீங்க தைரியமா இருக்கோ, வந்துருவார் ராமர்.
ஆனால் அங்க பிரேம தான் ஜெயிக்கிறது. பிரேமையினால சீதா பிராட்டி கதற ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இப்படி சாதாரணமா சொன்னா லக்ஷ்மணர் கிளம்ப மாட்டார் போல இருக்கு. கதறிண்டே ஒரு சில சுட சுட வார்த்தைகள் சொல்லிட்டா. இந்த சந்தர்ப்பத்துக்காக காத்திருந்தீரோ? பரதன் ராஜ்யத்தை பிடுங்கினது போல நாளைக்கு அயோத்தி திரும்பினா அவர் ராஜ்யத்துக்கு வந்துட போறாரே, நீங்கள் உட்காரணும்னு விருப்பப்பட்டீரோ அப்படின்னு எல்லாம் சில வார்த்தைகள் பேசிடவே பொறுக்க முடியாத லக்ஷ்மணன் அதை கூட பெருசா எடுத்துக்கல. சரி மன்னி தானே சொல்றா, சொல்லிட்டு போட்டோம், தாங்க முடியல இருந்தாலும் சரி மன்னி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னா அதுக்காக கோச்சுன்ற முடியுமா? அதனால பரவாயில்ல போட்டோம்னு அப்ப கூட 4 தப்படி நடந்தாரே தவிர நிக்கிறார். நின்று அப்படி விட்டுட்டு போக முடியல பிராட்டிய. ஏன்னா ராமருடைய ஆக்ஞை சீத்தைய விட்டு நகராதே, சீத்தைக்கு காவலாக இரு, அவர் ஆக்ஞையை மீறி அப்படி எப்படி போயிட முடியும்? நீ நிக்கிறச்சே இன்னும் அடிச்சுண்டு அழ ஆரம்பிச்சால் இருக்கிற ஒரு துணை இவரும் நமக்கு சகாயம் பண்ண மாட்டேங்கிறாரே, இனி நான் கோதாவரியில போய் விழுந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிராட்டி சொல்றா. கோதாவரியில போய் விழுந்துடுறேன் அப்படின்னு அப்படி ஆவேசமா இப்படி இருக்கக்கூடிய பிராட்டிய பார்த்த உடனே, ஏன்னா எப்போதுமே இந்த பிரேமையில நம்ம என்ன பண்றோங்கிறது நமக்கே தெரியாது. ஏதாவது பண்ணி கிண்ணி ஏதாவது ஆயிட போறதே. அப்புறம் ராமபிரான் வந்து எங்க சீத்தேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதனால நான் சரி அப்படிதான் ஆகட்டும், அண்ணாவை கூட்டின்னு வந்துருவோமே, கூட்டின்னு வந்து பிராட்டி கிட்ட ஒப்படைச்சிடலாம், ஒப்படைச்சிட்டா இவ்வளவு அமைதி ஆயிடுவாள் இல்லையா அப்படின்னு நினைச்ச லக்ஷ்மணன், இந்த வன தேவதைகள் எல்லாம் உங்களுக்கு காப்பாத்தட்டும், நீங்கள் க்ஷேமமா இருங்கள். அப்ப கூட பிராட்டியினுடைய சரணத்துல விழுந்து அஞ்சலி பண்ணிட்டு கிளம்புறார். நீங்க க்ஷேமமா இருங்கோ, உங்களுடைய ரட்சணையே முழு மூச்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கார் ராமபிரான். ஆனா நீங்களோ கிளம்ப சொல்றீர், உங்க ஆக்ஞையும் இப்ப என்னால மீற முடியல, நீங்கள் க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு இந்த வன தேவதைகள் எல்லாம் சீதா பிராட்டியை நீங்கள் தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணன் மேற்கொண்டு வீசி நடக்கிறார், ஓடுறார், புறப்பட்டுட்டார். இந்த சமயமா பார்த்து ராவணனுக்கு லக்ஷ்மணன் கிட்டையும் பயம்னு தெரியறது. இதுல இருந்து ராமபிரான் கிட்ட மட்டும் பயம் இல்ல, ராமபிரான் கிட்ட மட்டும் பயமா இருந்தா இந்நேரம் வந்திருக்கணுமே. லக்ஷ்மணன் கிட்டையும் பயம். அதனாலதான் லக்ஷ்மணனும் அப்புறப்படுத்தின பிறகு சீதை கிட்டையும் பயம். அப்படி ஒண்ணு சீதை கிட்ட தைரியம் எல்லாம் இல்ல ராவணனுக்கு. கூசி கூசி பேசலுற்றான் அப்படின்னு கம்பன். கூசி கூசி தான் பேசுவனா சீதை கிட்டேயே பயம். நேரடியா நான் தான் ராவணன்னு வர முடியல. நல்ல ஒரு பிக்ஷு ரூபத்துல வரான். போலி சாமியார்களை நம்பாதே ராமாயணம் காட்டுறது, நமக்கு காட்டுறது பத்தில இதுதான். யாருன்னா இப்படி புறப்பட்டு வந்துட்டு அவளெல்லாம் நம்பிடக்கூடாது. உடனே ஆஹா இவதான் பெரியவராக்கும்னு நினைச்சுன்ற கூடாது. நமக்கு நம்ம ஆச்சாரியர்கள் இல்லையா, பூர்வாச்சாரியர்கள் இல்லையா, நமக்கு நம்முடைய பிரபு இல்லையா, நம்முடைய சுவாமி கிருஷ்ணன் இல்லையா, ராமன் இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் உனக்கு மந்திரிக்கிறேன், இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு வந்துட்டு அவளை நம்பிடக்கூடாது இல்லையா. அதுதான் ராமாயணத்துல எல்லாம் தர்மம் தானே. இந்த தர்மம் காட்டுறது. இப்படி யாராவது போலியா ஒரு தபஸ்வி வேஷம் போட்டுன்னு வந்துட்டான்னா அவளை போய் நம்பிடாதே, நம்பி அவங்கிட்டக்க போய் மாட்டின்றாத அப்படின்னு காட்டுறது நமக்கு ராமாயணம். அவனும் ஒரு பிக்ஷு ரூபத்துல வந்துட்டான். வந்து ஆசிரமத்து வாசல்ல நின்றுண்டு பிக்ஷ கேட்கிறான். அவனிடத்துல பேசக்கூட இப்ப இஷ்டம் இல்லை பிராட்டிக்கு. பிராட்டியோ கதறின் இருக்கா. அங்க என்ன ஆச்சோ, நம் பிரபுக்கு என்ன ஆச்சோன்னு கதறின் இருக்கக்கூடிய பிராட்டி இவனை பார்க்கிறாள். பார்த்த உடனே என்ன நினைக்கிறாள், யாரோ ஒரு பிக்ஷு வந்திருக்காரு, சரி எதையாவது கொண்டு கொடுப்போம், இல்லைன்னா சபிச்சுட போறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சகுந்தலை காலியா, துர்வாசர் வந்து சபிக்கலையா, அது போல ஏதாவது சபிச்சிருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டு சீதா பிராட்டி கையில கொஞ்சம் பழம் அன்னம் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்கிறாள். அத்தியம் இருக்கு பாத்தியம் இருக்கு, ஏத்துக்கோங்கள், என்னுடைய பர்த்தா இங்க வேட்டையாட போயிருக்கார், வந்துடுவார், இப்போ நீங்க அவர் வந்த பிறகு உள்ள வரலாம், இதெல்லாம் ஏத்துக்கோங்க, ஆதித்யத்தை ஏத்துக்கோங்கள் அப்படின்னு சொல்றாள் சீதா பிராட்டி. அவனோ கெக்கபுக்கேன்னு பேச ஆரம்பிக்கிறான். நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறான். இங்க தனியா இருக்கியேம்மா, இங்க ஒரு பாத்தியா, சுத்தி முட்டை பாத்தியா, இங்க என்ன ஒரு 10 ஆசிரமம் கூடவா இருக்கு? ராமாசிரமம் மட்டும் இருக்கு, விரிச்சோடி இருக்கு காடு, பயங்கரமா இருக்கு காடு, அதுல ராமாசிரமம் மட்டும் அங்க. இங்க நீங்க மட்டும் இருக்கேளே, என்ன யாரு என்னன்னு விசாரிக்கிறான். விசாரிச்ச உடனே சரி பதில் சொல்லி ஆகணும். ஒரு பிக்ஷு வந்து கேட்கிறான், பதில் சொல்லி ஆகணுமேனு சொல்றான். நான் தசரதனுடைய நாட்டு பெண், நான் ராமபிரானுடைய பாரியை, அவர் இங்க வேட்டையாட போயிருக்கார், இப்ப வந்துருவார் அப்படின்னு சொன்னதும் உடனே கடன்னு சிரிச்சான் ராவணன். நீ அந்த ராமனை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன சௌக்கியத்தை கண்டாய்? உன்னுடைய அருமை தெரிஞ்சவனா இருந்தா உன்னை இப்படி காட்டுல வந்து உட்கார வச்சு இங்க கஷ்டப்படுத்துவனா? நான் ராவணன்,
லங்கேஸ்வரன் நானு அப்படின்னு தன்னுடைய ஸ்வயரூபத்தை காண்பிக்கிறான். காண்பிச்ச உடனே நீ என்னோட கூட வந்துட்டையாகில் நீ லங்கைக்கே உன்னை அதிபதியாக ஆக்கிடுவேன், உனக்கு கீழே நான் ஆயிடுவேன். சகல ஐஸ்வர்யங்கள் இருக்கு லங்கையில, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எனக்கு பட்ட மகிழ்ச்சியாக ஆயிடலாம். இப்படி எல்லாம் சொன்ன உடனே பிராட்டி இப்படி பாக்குறா, சுடுறது போல ஒரு பார்வை பார்த்தா ராவணனை. சீர்ரா பிராட்டி. அசோக வனத்துல அவனுடைய கிரகத்துக்கே போய் அவனுடைய ஊர்ல அவனுடைய கிரகத்திலேயே இருந்து ராவணனை மிரட்டினவள் அவள். இப்ப தன்னுடைய சொந்த கிரகத்துல இருக்கா. இப்ப கூப்பிடு தூரத்துலதான் பெருமாள் இருக்கார். எங்க போயிட்டார்? கூப்பிடு தூரத்துல இருக்கார், சொந்த கிரகத்துல இருக்கா. இப்ப எவ்வளவு கோபம் வரும் பிராட்டிக்கு. அவன் கிரகத்திலேயே போய் அவனை மிரட்டினாளே. ராவணனுடைய கிரகத்துக்கே போய் சுந்தர காண்டம்ல அந்த கட்டம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். ராவணன் அப்படி மிரட்டுறா, திருணத்துக்கு சமானமா மதிக்கிறா. இப்ப தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கா, கூப்பிடு தூரத்துல பெருமாள் இருக்கா. இப்பவா பயப்பட போறா பிராட்டி. சீர்ரா ராவணனை பார்த்து, என்ன நினைச்ச நீ என்ன பத்தி? எப்படி வந்து என்னிடத்துல பேசுறாய்? மகாபாஹும் மகோரஸ்கம் சிம்ம விக்ராந்த காமினோ கோன்று சிம்ஹம் சிம்ம சங்காசம் அகம் ராம மனுவிரதாக. யாரு நினைச்ச? என் பிரபுவ நரசிம்மர்னு தெரிஞ்சுக்கோ. நிருசிம்ஹம் சிம்ஹ சங்காசம் அகம் ராம மனுவிரதாக. ராம பத்தினி கிட்ட எப்படி உன்னால இப்படி பேச முடியும்? எப்படி உனக்கு இப்படி பேச தைரியம் வந்தது? என்ன நினைக்கிற ராவணா? அடுக்கி வச்ச சூலத்து மேல சரளமா ஏறி நடந்துடலாம் நினைக்கிறியா? அப்படி மகா சமுத்திரம் எங்க? கையலம்பர குட்டை எங்க? எங்கேயாவது சமுத்திரம் குட்டையோட ஈடாகுமா? ராம சமுத்திரம் எங்க, நீ எங்க? சிம்மம் வேட்டையாடக்கூடிய அந்த சிம்மம் எங்க மான் கிடைக்கும், எங்க நமக்கு முயல் கிடைக்கும்னு வேட்டையாடி ஓடுகின்ற சிம்மத்தினுடைய பற்களை எண்ணி பார்த்துடலாம்னு நினைக்கிறியா? சூரியனுடைய காந்திய உன்னுடைய கையால மறைச்சிடலாம்னு நினைக்கிறியா? கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னிய உன்னுடைய உத்தரியத்தால அணைச்சிட முடியும்னு நினைக்கிறியா? ஹாலாஹல விஷத்தை குடிச்சிட்டு அதை ஜீரணிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? பூர்ண சந்திரானனம் ராமம் ராஜவத்சம் ஜிதேந்திரியோ பிருது கீர்த்தம் மகாபாஹும் அகம் ராம மனுவிரதாக. ராமபிரானுடைய புஜத்தையும் ஆசிரியிச்சனா உன் பக்கம் திரும்புவேன்னு நினைக்கிறியா? உன்னை ஒரு புல்லுக்கு சமானமா கூட மதிப்பேன்னு நீ நினைச்சியா? என்ன நினைச்ச உன் மனசுல? என் பிரபு எங்க, நீ எங்க? யானைக்கும் பூனைக்கும் வித்தியாசம் தெரியாதா உனக்கு? சிம்மத்துக்கும் நரிக்கும் வித்தியாசம் தெரியாதா? அவருடைய தேஜஸ், அவருடைய காம்பீரியம் சகல லோகத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய சர்வலோகேஸ்வரன் எங்க? ஏதோ ஒரு சின்ன ஒரு ஊரு லங்கன்னு ஒண்ணு வச்சுட்டு அதுக்கு ஒரு அதிபதினு வந்து என் எதிரில ராவணேஸ்வரன் வந்து நிக்கிறியே, வெக்கமா இல்லையா உனக்கு? யதந்தரம் சிம்ஹம் கபோர்த்ததே யதந்தரம் ஸ்யாந்த காசுமுத்ரயோ யதந்தரம் காஞ்சன சீலதோயோஹோ யதந்தரம் சந்தன வாரி பங்கயோஹோ. என்னுடைய ராமபிரான் எதிரில உன்னால நிக்க முடியாது பயலே, ஓடு இங்க இருந்து. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா இங்கேருந்து ஓடு அப்படின்னு சீதா பிராட்டி கர்ஜிச்சாள். கம்பீர புருஷனுடைய நாயகின்னு இததான் முதல்ல இருந்து சொல்லிட்டு வரோம். எப்படி எப்படி விடுத்தாள் ராவணனுக்கு மிரட்டல். அதை கண்ட உடனே ராவணனுக்கு ஒரு ஆஸ்போட்டனம் பண்ணான், ஹாயின்னு அட்டகாசம் பண்ணான், ஒரு சிரிப்பு சிரிச்சான், 10 தலையும் காட்டுறான். என்னுடைய பிரபாவம் பார், ஏதோ நீ ராமன் ராமன் பேசிட்டு இருக்கிய, என்னுடைய பிரபாவத்தை பார் அப்படின்னு, எனக்கு 10 தலை இருக்கு பார் அப்படின்னு காண்பிச்ச உடனே சிரிப்பு தான் வரும் இந்த இடத்துல. ஏதோ ஒரு குழந்தை தத்தக்க பத்தக்கான்னு என்னத்தையோ உன்னை கத்துட்டு வந்து கம்பீரமா இருக்கக்கூடிய தன்னுடைய தகப்பனார், தன் தாயார், அவ எதிரில வந்து நான் இதை பத்தியா நான் பானமோட கத்துட்டேன்னு ஒரு சுறுசுறுவத்தி போல உன்னை கொண்டு வந்து இப்படி எடுத்து விட்டா அந்த தாயார் சிரிக்கதானே சிரிப்பள். அது போல ஏதோ 10 தலை இருக்கான். 1000 தலைகள். அதுவும் வேதம் எப்படி வர்ணிக்கிறது, உபனிஷத் எப்படி வர்ணிக்கிறது, பகவான் சஹஸ்ர சீருஷான்னு வர்ணிக்கிறது. 1000 தலைகள் உடைய பெருமாள் எதிரில இவன் ஏதோ 10 தலை வச்சுட்டு இருக்கானாம் தசக்ரீவன். இவன் வந்து நிக்கிறான், பாரு எனக்கு 10 தலை இருக்கு பார் அப்படின்னு காட்டுறான். இப்படி காண்பிச்ச உடனே ஆனா அப்படி ஹாயின்னு மிரட்டுறான். 10 தலை இருக்கு, எனக்கு 20 கைகள் இருக்கு, விளையாடாதே, உன இந்த க்ஷணம் நான் எடுத்துட்டு போக போறேன் பார் அப்படின்ன உடனே
இந்த க்ஷணம் அபகரிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்வபாவ பீருவான பிராட்டி கொஞ்சம் பயந்துட்டாள். பயந்து அங்க ஓடி இங்க ஓடி ஓட ஆரம்பிச்சுட்டாள். இப்படி ஓடின உடனே இவன் பின்னாடியே துரத்துறான். அவள் ஓட இவன் பின்னாடி துரத்து சீதையை அபகரிச்சுட்டான். கட்டி தூக்கினான் சீதா பிராட்டிய. கட்டி தூக்கி தன்னுடைய ரதத்துல போய் ஏத்திட்டான். ரதம் அப்படியே பயங்கரமா இருக்கு. அந்த ரதமே பிசாசர்கள்லாம் தாங்குறதாம் அந்த ரதத்தை. ரதமே பார்க்க பயங்கரமா இருக்கு. ரதம் ஆகாசத்துல புறப்பட்டுடுது. ஆகாசத்துல ரதம் புறப்பாது. ஏதோ தெருவுல போகும் பார்த்தா, காட்டுல போகும்னு பார்த்தா ஆகாசத்துல அளவோ புறப்பட்டுடுது ரதம். இன்னும் அங்க என்ன ஒரு 10 கிரகமா இருக்கு. யாராவது என்ன பாருங்கள், காப்பாத்துங்கள், இல்ல ராமபிரான் வந்தா சொல்லுங்கள்னு சொல்றதுக்கு பிராட்டி கதறு கதறுன்னு கதர்னாள். ஆமந்த்ரயே ஜனஸ்தானே கர்ணிகாராம்ஸ்ச புஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வ சீதாம் ஹரதி ராவணஹ. ஆமந்த்ரயே ஜனஸ்தானே, ஹே ஜனஸ்தான விருட்சங்களே, ஏ வில்வ மரமே, ஏ அசோக மரமே, கதம்ப விருட்சமே, என்னுடைய ராமபிரான் வந்தா சீக்கிரமாக சொல்லுங்கள், என்னை இந்த ராவணன் கொடியன் என்ன அழைச்சிட்டு போறான்னு சொல்லுங்கள். சீதாம் ஹரதி ராவணா தைவதானி சயான்யஸ்மி மனே விவித பாதபே நமஸ்கரோம்யஹம் தேப்யோ பர்த்துஹு சம்சயமாம் கிருதா. ஹே வனமே, உனக்கு ஒரு பிரணாமங்கள். என்னுடைய பிரபு ராமபிரான் வந்து அவனிடத்துல சொல்லுங்கள், சீதைய ராவணன் அபகரிச்சுட்டு போறான்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த வனத்துக்கு ஒரு பிரணாமங்கள் சொல்றா. பிறகு கோதாவரி நதிய பாக்குறாள். ஹம்சாசார சங்குஷ்டாம் வந்தே கோதாவரீம் நதி க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. ஹே கோதாவரி, உனக்கு ஒரு நமஸ்காரம். வந்தே கோதாவரீம் நதி, என்னுடைய தோழியாச்சே நீ. கோதாவரி அப்படியே கண்கலங்கி நிக்கிறது போல இருக்கான் இந்த காட்சி. சீதைய ராவணன் அபகரிச்சுட்டு போறத பார்த்ததும் வந்தே கோதாவரீம் நதீம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹா. க்ஷிப்ரம்னா சீக்கிரம். சீக்கிரம் ராமபிரான் வந்ததும் சொல்லு, ராவணன் அழைச்சிட்டு போறான் சீதையன்னு சொல்லிடு அப்படின்னு அங்கு மிகமாக கதறிண்ட பிராட்டி போக, அங்க ஜட்டாயு எங்கேயோ கொஞ்சம் கண்ணசர்ந்து இருந்தாராம். ஜட்டாயு திடீர்னு இப்படி சீதா பிராட்டியினுடைய குரல் கேட்ட உடனே, காதல விழுந்த உடனே இப்படி என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா இந்த கொடியன் சீதைய அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான், அதுவும் ஆகாச மார்க்கமாக. இத பார்த்ததும் எப்படி ஜட்டாயுவால இருக்க முடியும்? தம் சப்த மனுஸ்தப்த ஜட்டாயுதர சுஷ்ருவே நிரைக்ஷது ராவணம் க்ஷிப்ரம் வைதேஹீம் ச ததர்ஷசஹ. உடனே ஜட்டாயு தன்னுடைய பெரிய அலக்க விரிச்சார். விரிச்சுண்டு அப்படி மேல பறந்தார். ராவணனுக்கு தூரமா, ராவணனுடைய தூரத்துக்கு எட்டி தான் பறந்து, அதுவும் இந்த பக்ஷியினுடைய அலக்கங்களை பார்த்திருக்கேளோ, கழுகுனுடைய அலக்கம் இப்ப சாதாரணமா இருக்கக்கூடிய கழுகுக்கே அவ்வளவு நீட்டம். அது அப்ப திரேதாயுகம். ஜட்டாயு அவர் அந்த அலக்க விரிச்சார்னா 15 அடி 15 ஃபீட் இருக்குமா. அந்த அலக்கத்தை இப்படி அடிச்சுட்டு வந்து இப்படி ராவணன் எதிரில வந்து நிக்க, ஹே ராவணா, மகா அயோக்கியனே, இவ்வளவு என்ன நினைச்சுட்டு இந்த காரியத்தை செய்யற, ரொம்ப கொடிய காரியம் செய்யற, ரொம்ப தப்பு, ராஜ தர்மம், நீ ராஜாவா இருக்க இல்லையா, லங்கேஸ்வரன் மார்பு தட்டிக்கிறிய, ராஜ தர்மம் இதுவா? நீ ராஜாவா இருந்தா ராவணனுடைய ஃபாலோயர்ஸ்னு இருக்கா, இன்னி வரைக்கும் சில பேர் இருக்கா. இப்போ உன்னை பின்பற்றி வரவாலாம் எப்படி நடந்துப்பா? நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா உன்னுடைய தேசத்திலேயோ இல்ல உன்னுடைய பிரஜைகளோ நம்ம ராஜாவே செஞ்சா நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு செய்ய மாட்டார்களோ? ஒரு ராஜா இப்படியா ராஜநீதியை காட்டுவா? தன்னுடைய தாரத்தை எப்படி நடத்துறோம் அதே போல மாற்றான் தாரத்தை நடத்தணும். இது தெரியாதா ஒரு ராஜாவுக்கு? இங்க என்னுடைய தர்மம், என்னுடைய கடமையை செய்ய நான் வந்துட்டேன். பொதுவாவே ஸ்திரீகளை ரட்சிக்கணும். அதுவும் இவள் ராஜமாதா, ராஜதாரம் இவள், ராஜா ராமச்சந்திரனுடைய பட்டமகிழ்ச்சி இவள். இவளை ரட்சிக்கிறது என்னுடைய கடமை. என்னை மீறி உன்னால இங்கேருந்து கிளம்ப முடியாது, சீத்தையை அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவ அப்படி விரிச்சு வச்சிருக்கக்கூடிய தன்னுடைய அலக்கங்களை எடுத்துட்டு வந்து ஓங்கி ஒரு அறை விட்டானாம் ராவணனை ஒரு அறை விட்டானாம்.
ஒரு அற விட்ட உடனே தாங்குவானா ராவணன்? அப்படியே 10 தலையும் கிருகிருன்னு இப்படி சுத்திட்டான். 10 தலையும் இப்படி கிருக்கிருன்னு சுத்தின உடனே இந்த பட்சியை அடிச்சுக்காம போக முடியாது போல இருக்கேன்னு நினைச்ச ராவணன் தன்னுடைய வில்லை எடுத்து சரளமா பானங்களை பொழியறான் ஜட்டாயு மேல. ஜட்டாயு அதெல்லாம் சமாளிக்கிறார். அந்த பானங்களை தன்னுடைய அலகங்களாலேயே எனாமா தட்டி கழிக்கிறார். ஒரு கூட்டுல இருக்கிற பறவை போல தன்னுடைய இறகுகள் அப்படி சுருக்கிக்கிறார். திடீர்னு போய் ராவணனுடைய தலையை ஒரு தட்டு தட்டினார். 10 தலையிலையும் இருக்கிற கிரீடம் மொத்தம் கீழே விழுந்தது. ராவணனுடைய வில்ல முறிச்சிட்டார். ராவணனுடைய ரதத்தை முறிச்சிட்டார். ரதத்தை முறிச்ச உடனே அப்படியே வந்து கீழே, அப்ப கூட சீதா பிராட்டி கெட்டியா பத்திரமா பிடிச்சுன்னு இருக்கான். பிடிச்சுக்காமலாம் விடல அப்படி கீழே வந்து விழுந்துட்டான். இப்படி ராவணன் கீழே வந்த உடனே ஜட்டாயுக்கு ராவணனுக்குமா அதி ஆச்சரியமாக யுத்தம் நடக்க ராமர் எப்படி பிரதம தின யுத்தத்துல ராவணனை பண்ணாரோ அது போல இந்த பிசாச்சர்கள்லாம் ஏந்தின்னு இருந்தத அந்த ரதத்தை அந்த பிசாச்சர்கள் எல்லாம் ஒழிச்சு கட்டி சாரதியை அடிச்சு கொன்னு துவம்சம் பண்ணி ரதத்தை முறிச்சு ராவணனுடைய கிரீடத்தை தட்டி அவனுடைய வில்ல தட்டி எல்லாத்தையும் தட்டி நிர்மூலமாக ராவணனை ஆக்கி நிக்க வச்சார் நம்முடைய கிருத்தராஜன் ஜட்டாயு. இப்படி நிக்க வச்ச உடனே இனி என்ன தாண்டி கொண்டு போ பயலை பார்க்கலாம் சீதைய அப்படின்னு நிக்க வச்ச உடனே இனி இவனுக்கு எங்க இருக்கு இவருடைய பலம்னு பாக்குறான் ராவணன். எங்க இந்த பலம்? மூணு இடத்துல, முக்கியமா முகத்துல. ஏன்னா வந்து நான் கொத்துன்னு கொத்துறார் ராவணனை, குத்துன்னு குத்துறார் முகத்துல. மற்றொன்று அந்த அலக்கங்கள்ல, அந்த ரக்கையில இருக்கு. மேல இன்னொன்னு அவனுடைய நகத்துல இருக்கு. நகத்தால வந்து கீறார் பிராண்டார் ராவணனை போட்டு. இந்த 3 இடத்துலதான் பலம் இருக்கு. முதல்ல இந்த ரக்கையை துண்டிச்சாலே போறோம், இவன் தன்னால வழிக்கு வந்துடுவான்னு தன்னுடைய உயர்ந்த ஒரு கத்தி சிவபெருமான ஆசிரியிச்சு பக்தியினாலே சிவன் கிட்ட இருந்து வாங்கி வச்சிருக்க கூடிய சந்திரோதகம்ங்கிற அந்த கத்திய கையில எடுத்து ஜட்டாயுனுடைய அலக்கங்கள் அப்படி வெட்டின உடனே ஜட்டாயு இனி பறக்க முடியாம ஒன்னும் பண்ண முடியாம அந்த அலக்கங்கள்ல தான் அவருக்கு பலம் இருந்தது. அது அப்படியே கீழே விழுந்துட்டார், ரத்த வெளார ஆயிட்டார். அப்படி அதை பார்த்ததும் சீதா பிராட்டி ஓடி போய் ஜட்டாயுவை எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறாள், ஜட்டாயுவை கட்டிக்கிறாள், துக்க பாஷ்பம் விடுறாள். இப்படி ஆயிடுதே, எனக்காக வந்து இப்படி உயிர் போற திசையில ஆயிட்டேலே, ராமபிரான் வர வரைக்கும் உங்களுக்கு உயிர் இருக்கட்டும், ராமபிரான் வந்ததும் சொல்லுங்கள், ராவணன் அபகரிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சீதா பிராட்டியினுடைய மங்களா சாசனத்தினால ராமபிரான் வர வரைக்கும் உயிரை வச்சுட்டு இருக்க போறார் ஜட்டாயு. பிறகு ராவணன் இப்பதான் ரதம் போச்சே, ரதத்தை தான் உடைச்சிட்டாரு, இந்த பூத பிரேத பிசாச்சுகள் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டாருல ஜட்டாயு. இனி என்ன செய்வான்னு சீதா பிராட்டியை கட்டி தூக்கினான், ஆகாச மார்க்கமா புறப்பட்டுட்டான். ராட்சசர்களுக்கு இருக்கக்கூடிய பலம் ஆகாச மார்க்கமா புறப்பட்ட உடனே தேவர்களால தாங்க முடியல இந்த காட்சிய. எல்லா தேவர்களும் அடிச்சுண்டு அழறார்கள், போய் பிரம்மதேவனை போய் சரணம் அடைகிறார்கள். ஒருத்தரால ஒண்ணும் பண்ண முடியாது. அத்தனை தேவர்களும் ராவணனுக்கு அடிமையாகி அத்தனை தேவர்களும் பரிதாபமான நிலைமையில இருக்கறச்சே, எங்க போச்சு தர்மம், எங்க போச்சு சத்தியம், எங்க போச்சு நீதி? பிராட்டி மேல கை வச்சுட்டானே, நாஸ்தி தர்மஹா குத சத்தியம் நார்ஜவம் நான்ருசம்சதா யத்ர ராமஸ்ய வைதேஹீம் சீதாம் ஹரதி ராவணஹா. தேவர்கள்லாம் தலையில அடிச்சுக்கிறார்கள், பிரம்மதேவனை போய் சரணம் அடைகிறார்கள். ஏதாவது பண்ணுங்கள், பிராட்டி மேல கை வச்சுட்டான் அந்த அயோக்கியன் அப்படின்னு போய் சொன்ன உடனே, இத்தனை நாட்கள் ஏதோ எங்களெல்லாம் அடிச்சுட்டு இருந்தா, சித்திரவதை பண்ணிட்டு இருந்தா, எங்க ஸ்திரீகள் எல்லாம் பிடிச்சு இழுத்துட்டு இருந்தா, பொறுத்துட்டு இருந்தோம், இப்ப பிராட்டி மேலேயே கை வச்சுட்டானே, ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு பிரம்மாவை போய் எல்லாரும் சரணம் அடைய, பிரம்மதேவர் எல்லாரும் அமைதியா இருங்கோன்னு பிரம்மாவுக்கே தாங்க முடியல. அமைதியா இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் இருங்கள்னு பத்மாசனத்துல இப்படி தியானத்துல உட்காண்டாராம் பிரம்மா. தியானத்துல உட்காந்து இப்படி கண்ணை விழிச்சார். கவலைப்படாதீங்கோ, இது எந்த தீய காரியத்தை செஞ்சா அவன் அழியணுமோ ஒழியணுமோ அந்த காரியத்தை செஞ்சு தொலைச்சிட்டான். அவன் எதை செய்யணுமோ அவன் செஞ்சு முடிச்சுட்டான். அதனால இனி ராமபிரானுடைய பானத்துக்கு அவன் இரையாக போறான். ராமபிரானுடைய கோபத்தை தூண்டி விட்டுட்டான். அவன் எங்க கை வச்சா கோபம் வருமோ அந்த இடத்துல கை வச்சுட்டான். பிராட்டியை அபகரிச்சுட்டான். இனி ராமர் சும்மா இருக்க மாட்டார். இனி அவனுடைய அவதார காரியத்தை பூர்த்தி பண்ணணும்னு பகவானா சங்கல்பிச்சுதான் இது நடக்கிறது. யாரும் கவலைப்படாதீங்கோ, பயப்படாதீங்கோ, தைரியமா இருங்கள், என்ன நடக்கிறதோ பார்த்துருங்கள் அப்படின்னு தேவர்கள் எல்லாம் சமாதானம் பண்ணினார் பிரம்மதேவன். பூமி அப்படியே தன்னுடைய 1000 கைகளால கையை தூக்கிண்டு கதறது போல இருக்கான். தன்னுடைய பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுத்தே அப்படின்னு பூமி பிராட்டி கைய தூக்கிண்டு அப்படி அழறது போல இந்த காட்சி காணப்படுறது. விரக்ஷங்கள்லாம் அழறுதான், அங்க துஷ்ட மிருகங்கள்லாம் கூட அழறுது.
இப்படி பிராட்டி அபகரிச்சுண்டு ராவணன் போர்ச்சு. இங்க ரிஷமுகம் அப்படிங்கிற ஒரு மலை, அங்க சில வானரர்கள் இருக்கா. அடிக்கடி அடிக்கடி ராவணன் இந்த மாதிரிதான் இந்த பக்கமாக ஏதாவது ஒரு ஸ்திரீயை அபகரிச்சுட்டு போவான். இன்றைய தினம் அந்த வானரர்கள் இப்படி தலை தூக்கி பார்த்தா அவளோ ராமா ராமான்னு கதர்றா. பிரபோ எங்க போயிட்டேல் அப்படின்னு கதறிண்டே போற பிராட்டி இந்த வானரர்களை பார்த்த உடனே தன்னுடைய ஆபரணங்கள் பூஷணங்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் மேல வீசி எரியறா. ராமபிரான் ஒரு கால் வந்தா அவர்கள் இதையாவது காட்டட்டும், இதை காண்பிச்சு ராமபிரானுக்கு தெரிவிக்கட்டும் அப்படின்னு, நான் இந்த வழியாதான் ராவணன் என்னை அழைச்சிட்டு போறான்னு இந்த வானரர்கள் தெரிவிக்கட்டும்னு பிராட்டியினுடைய சங்கல்பம். அதுதான் பலிக்க போறது. ராமபிரானுக்கு சுக்ரீவன் தான் காண்பிச்சு கொடுக்க போறான். அந்த வானரர்கள் மேல பூஷணங்கள் எல்லாம் கைட்டு வீசி எரிஞ்சு மேற்கொண்டு ராவணன் ஆகாச மார்க்கமா கொண்டு வந்து லங்கையை அடைஞ்சிட்டான். லங்கையில ரஜோகுணம் ராவணனுக்கு நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால ரஜோகுணம் இப்படிதான் கொண்டு போய் தன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பலன்கள் எல்லாம் காட்டும். தன்னுடைய அந்தப்புறத்துக்கு அழைச்சிட்டு வரான், தன்னுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காட்டுறான். இங்க பார்த்தியா எவ்வளவு செல்வம் பத்தியா என்னிடத்துல, எவ்வளவு ரத்தினங்கள் கொட்டி கிடக்கிறது பாரு, எவ்வளவு நகைகள் கொட்டி கிடக்கு, எவ்வளவு கஜானா, எடுக்க எடுக்க குறையாத நிதி, என்னுடைய தானியம் பாரு, தானிய கோஷங்கள் எப்படி நிரம்பி இருக்கு பாரு, கோஷ்டங்கள் எப்படி நிரம்பி இருக்கு பாரு அப்படின்னு தன்னுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் காட்டுறான். இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் குப்பைன்னு நினைக்கிறாளாம் பிராட்டி. அதை எதையும் திரும்பி பார்க்காம தலை குனிஞ்சபடி பிராட்டி இருக்கவே, சரி ஐஸ்வர்யங்களை காண்பிச்சு இவளை வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்ச ராவணன் அசோக வனத்துல கொண்டு போய் சீதா பிராட்டி அங்க வச்சுட்டான். கூடவே 10 ராட்சசிகள். ராட்சசிகளை இவளை எப்படியோ சாபமோ தானமோ பேதமோ எப்படியாவது சொல்லி அவளுக்கு புத்திமதி சொல்லி எனக்கு இடங்கும்படியாக செய்யுங்கள் அப்படின்னு அந்த ராட்சசிகளுக்கு உத்தரவிட்டுட்டு ராவணன் ஏதோ பெரிய காரியத்தை சாதிச்சிருந்தது போல ரொம்ப சந்தோஷத்தோட கூட தன் அந்தப்புறத்துக்கு போயிட்டான். எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன் பார் அப்படின்னு தான் வீராதி வீரன் அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடைய அந்தப்புறத்துல போய் நிம்மதியா படுத்துட்டான். இது வரைக்கும் சீதா விருத்தாந்தம். இனி அப்படியே பெருமாள் பக்கம் திரும்புறது. அங்க மாரீச்சனை அடிச்சு உதைச்சு அவன் மாரீச்சன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எதற்காக இப்படி கத்தரான்னு ஒண்ணும் புரியாம, அதுவும் சீதே லக்ஷ்மணான்னு கத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியாம அதை யோசிச்சுட்டே ராமபிரான் ராட்சசம் மிருக ரூபேண சரந்தம் காமரூபிணோ நிஹத்ய ராமோ மாரீச்சம் தூர்ணம் பதின்யவர்த்ததா. அந்த மாரீச்சன் எதற்காக இப்படி கத்தினான்னு ஒண்ணும் புரியாம அதை யோசிச்சுட்டே ராமபிரான் கொஞ்சம் நடையும் கொஞ்சம் ஓட்டமா, கொஞ்சம் நடையும் கொஞ்சம் ஓட்டமா ஆசிரமத்துக்கு முதல்ல ஓடி போகணும். எப்படி இருக்காலும் சீத்தை தெரியலையே, இந்த குரலை கேட்டு பதறி போயிருப்பாளே, சீத்தை க்ஷேமமா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சுட்டு ராமபிரான் ஓடுறாராம் தன்னுடைய ஆசிரமத்தை நோக்கி. ஆசிரமத்தை நோக்கி ஓடுற வழியிலேயே லக்ஷ்மணனை பார்த்துட்டார். லக்ஷ்மணனும் எதிரில ஓடி வர, லக்ஷ்மணா அப்படின்னு போய் கட்டிண்டாராம் ராமர். என்ன காரியம் பண்ணிட்டப்பா, ஏன் வந்த? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சீதைக்கு ரட்சையா அங்கேயே இருன்னு சொன்னேனேப்பா, ஏன் இப்படி புறப்பட்டு வந்த? என்ன ஆச்சு சீதைக்கு? சீதை எப்படி இருக்கா? க்ஷேமமா இருக்காளா? கச்சில் ஜீவதி வைதேகி பிராணைஹி பிரியதராமம கச்சிம் பிரவ்ராஜனம் வீரா நமே மித்யா பவிஷ்யதி. என் உயிரை காட்டிலும் மேலான என் சீதையை விட்டுட்டு வந்துட்டியே. பிராணைஹி பிரியதராமம, ஏன் வந்துட்ட லக்ஷ்மணா, என்ன ஆச்சு அப்படின்னதும், அண்ணா மன்னி என்ன ரொம்ப கோபிச்சுட்டான், நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவ கேட்கல. நடந்த விஷயங்கள் எல்லாம் லக்ஷ்மணர் சொன்னதும் தலையில அடிச்சுட்டார் ராமர். என்ன லக்ஷ்மணா இப்படி பண்ணிட்ட? ஸ்திரீகள் ஏதோ பதட்டத்துல ஒரு 4 வார்த்தை பேசத்தான் பேசுவா. ஏதோ மன்னி கோச்சுட்டாங்கிறதுக்காக நீ வந்துடலாமா? அதை கூட உன்னால பொறுத்துக்க முடியாதா என்ன? ஸ்திரீகள் ஒரு பதட்டத்துல ஒரு 2 வார்த்தை பேசுவா. புருஷர்கள் நம்ம தான் அதை விட்டுட்டு போகணும். இவன் கோச்சுட்டாங்கிறதுக்காக புறப்பட்டு எல்லா புருஷர்களும் கிரகத்தை விட்டு ஓடிடுவாளா? என்ன காரியம் பண்ண நீ? அவள் ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசி நான் அதுக்காக இல்ல, நான் இருக்கத்தான் இருப்பேன்னு இருக்க வேண்டியதான திடமா அப்படின்னு சொல்லி இருந்தாலும் ரொம்ப கோபிச்சுக்கல லக்ஷ்மணர். லக்ஷ்மணனுடைய கையையும் பற்றிண்டு பெருமாள், வா முதல்ல போய் பார்ப்போம், சீதைக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, முதல்ல போய் பார்ப்போம் வா அப்படின்னு லக்ஷ்மணனுடைய கையையும் பற்றிண்டு ஓடுறார். ஓடி தலை தெறிக்க ஓடுறார். லக்ஷ்மணனுடைய கையையும் பிடிச்சு தலை தெறிக்க ஓடி 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 அங்க வந்து பார்த்தா, அங்க வந்து பாக்குறார் சூன்யமா இருக்கு ஆசிரமம். ஆர்வத்தோட ஓடி வரார். சீதே அப்படின்னு மூச்சு வாங்க ஓடி வரார். சீதே சீதேன்னு உள்ள ஓடி வரார்.
त्वरमाणो जगामात सीता दर्शनलालसः शून्यमावसतं दृष्ट्वा बभूवो द्विगन्ममानसा शून्यमावसतं दृष्ट्वा சூன்யமா இருக்கக்கூடிய ஆசிரமத்தை பாக்குறார். அடுப்பு மூட்டினது அப்படியே இருக்கு, பழங்கள்லாம் திருத்தி வச்சது அப்படியே இருக்கு, காய்கிழங்குகள்லாம் அப்படியே கிடக்கு. இத பார்த்ததும் சீதே எங்கம்மா, சீதா எங்க எங்க போயிட்ட, சீதே எங்க போயிட்ட அப்படின்னு இங்கேயும் எங்கேயும் சுத்தி பாக்குறார். ஆசிரமத்துல எங்கேயும் காணல. ஆசிரமத்துல சுத்தி பார்த்தா எங்கேயும் காணலன்னு உடனே இப்படி வெளியில வரார். வெளியில வந்து ராமபிரானுடைய கண்கள் முழி பிதுங்கிட்டு வனம் பூரா அவருடைய திருஷ்டி போய் விழருது. சீதே நீ அந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல போய் நீ ஒழிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்துட்டேன், விளையாடாத, என்னிடத்துல விளையாடாத, ரொம்ப பயமா இருக்கு, விளையாடாத சீதே. உன்னுடைய பரிகாசத்துக்கும் வேடிக்கை விளையாட்டுக்கும் இது சமயம் இல்ல. எனக்கு ஒரே ஒரு தடவை தரிசனம் கொடுத்துடு, உன்னை பார்த்துட்டேன்னா நான் நிம்மதி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எவ்வளவு வேணா விளையாடு என்கிட்ட, நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். என் எதிரில வந்துடு சீதே, அந்த மரத்து பின்னாடி தானே இருக்க, வந்துடு அப்படின்னு போய் பார்த்தா அந்த மரத்து பின்னாடி ஒண்ணும் இல்ல. ஒரு க்ஷணம் ஒண்ணும் புரியல ராமபிரானுக்கு. பிரமிச்சு போயிட்டார், ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறார். லக்ஷ்மணனுடைய தோல்ல வந்து இப்படி பிடிக்கிறார். லக்ஷ்மணா அப்படின்னு அப்படியே மரண அமைதி. ஒரு 10 நிமிஷம் இப்படி அங்கேயும் இங்கேயும் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறார். மொழி பிதுங்கி இருக்கு, சுத்தி பாக்குறார். சீதையை நிஜமாவே காணமா, சீதையை காணமா இல்ல எங்கேயாவது இன்னும் ஒளிஞ்சுட்டு என்கிட்ட விளையாடுறாளா? நிஜமாவே காணமா, நிஜமாவே காணதான் போல இருக்கு லக்ஷ்மணா. இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் குரல் கொடுக்கிறேன், என்னுடைய இந்த பதட்டத்தை பார்த்து இந்நேரம் ஓடி வந்திருப்பளே சீத்தை. விளையாடின்னு இருந்தா கூட, ஒரு கால் வனத்துல இந்த மாதிரிலாம் என்கிட்ட விளையாடி இருக்கா, மரத்து பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பா, நான் சீத்தேன்னு அப்பவே பதறிடுவேன், விளையாட்டுலயே நான் பதறிடுவேன். எங்க போயிட்டு சீத்தேன்னு உடனே நான் பதட்டத்தை பார்த்து ஓடி வந்துருவள். இங்கதானே இருக்கேன், ஏன் பதட்டப்படுறேன்னு ஓடி வருவா. இப்ப நான் இவ்வளவு பதறியும் அவ ஓடி வரலன்னா அவள் காணோம், லக்ஷ்மணா சீத்தையை காணோம், சீத்தைய காணம் அப்படின்னு லக்ஷ்மணனை கட்டில அழ ஆரம்பிச்சார் ராமபிரான். வா போய் தேடுவோம் அப்படின்னு அங்க போறார். அதுக்குன்னு சீத்தையை காணும்னு ஆசிரமத்துல தேடின்னு அப்படியே உட்காரவா முடியும்? அங்க போய் விரக்ஷத்துக்கு விரக்ஷம் போய் தேடுறாராம். விரக்ஷாத் விரக்ஷம் பிரதாவன்சா கிரீஷ்சாபி நதீனதம் பப்ராம விலபன் ராமஹா சோக பங்கார்ண பல்ப்ளுதா. விரக்ஷாத் விரக்ஷம், மரத்துக்கு மரம், மரத்துக்கு மரம் போய் கேட்கிறாராம். ஒவ்வொரு மரமா தாண்டார். இங்க சீதை இருப்பாளோ, இங்க சீதை இருப்பாளோ. கிருதாமிருதா வா நஷ்டா வா பக்ஷிதா வா பவிஷ்யதி நிலீனப்யதா வா பீரூரதா வா வனமாஸ்ரிதா. சீதே உனக்கு பயமாச்சே, மிருகங்களுடைய சப்தம் கேட்டாலும் பயந்துடுவியே, எங்க போயிட்ட, எங்க போய் பயந்துண்டு எங்கேயாவது ஒழிச்சுண்டு, ஒருவேளை நாங்க இல்லாத சமயம் ஏதாவது மிருகங்கள் வந்து சப்தம் கொடுத்துடுத்தோ அதனால பயந்துட்டு போய் எங்கேயாவது ஒளிஞ்சுட்டு இருக்கியா? சீதே நான் வந்துட்டேன், வந்துடு, தைரியமா வெளியில வா, நான் வந்துட்டேன், என் எதிரில வந்துடு, எனக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை கொடுக்காத, என் எதிரில வந்துடு சீதே, நான் எங்க போய் உன்னை தேடுவேன், சீதே எங்க போயிட்ட? அசோக சோக பானுதா சோகோ பகத சேதனோ தவன்னாமானம் குரு க்ஷிப்ரம் பிரியா சந்தர்ஷனேன மாயா. அசோக விருட்சத்தை போய் கட்டிக்கிறார். ஏ அசோக விருட்சமே, எல்லாருடைய சோகத்தையும் போக்குவாய், அதனாலதான் உனக்கு பேரே அசோக விருட்சம். என்னுடைய சோகத்தை போக்கு, என்னுடைய பிரியையான சீதையை என் கண்கள்ல காட்டு, சீக்கிரமா என் கண்கள்ல காட்டு, சீக்கிரமாக அசோக விருட்சமே என்னுடைய சோகத்தை நிவர்த்தி பண்ணு. க்ஷிப்ரம் பிரியா சந்தர்ஷனே நமாம். லக்ஷ்மணா, ஒருவேளை என் சீதை இந்த மான்களுக்கு மத்தியில இருக்காளோ, மான் வழியான சீதை, மான் சாயலுடைய சீதை மான்களுக்கு மத்தியில இருக்காளா? எனக்கு தான் அது சரியா கண்ணுல தெரிய மாட்டேங்கிறதா? மான்களோட மான்கள் அங்க உட்காந்து என்னை பார்த்து சிரிக்கிறாளா? அதை ஒரு தடவை போய் பாரு. அதவா மிருகசாவாக்ஷீம் மிருகஜானாசி மைதிலீம் மிருக விப்ரேக்ஷணி காந்தா மிருகிபிஹி சஹிதா பவேத். மிருகங்கள் மத்தியில உட்காந்துருக்காளோ, எனக்கு அது தெரியாம போயிடுதான்னு தெரியலையே லக்ஷ்மணா, போய் கொஞ்சம் பாரு அப்படின்னு போய் பார்த்தா
மான்கள் மத்தியில ஒண்ணும் இல்ல. லக்ஷ்மணர் வந்து சொல்றாரு, அண்ணா இங்கேயும் ஒண்ணும் இல்ல அண்ணா, இங்க ஒண்ணு இல்லையே அப்படின்னதும், லக்ஷ்மணா நன்னா பாரு, ஹா லக்ஷ்மணா மகாபாஹோ பஷ்யசே த்வம் பிரியா க்வசின், ஹா பிரியே க்வகதா பத்ரே, ஹா சீதேதி புனః புனः, சீதே மைதிலி ஜானகி வைதேகி அப்படின்னு கத்துறார். புனః புனகா திரும்ப திரும்ப கத்தறார், ஹே பிரியே பிரியே எங்க போயிட்டமா, யா பிரியே க்வகதா பத்ரே, ஹா சீதேதி புனః புனः, புனః புனः திரும்ப திரும்ப கதர்ற ராமர். ஒரு கட்டத்துல ராமரால முடியாம என்ன பண்ணிட்டார், அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே களைச்சு செளைச்சு லக்ஷ்மணன் மடியிலேயே அப்படியே விழுந்துட்டார். லக்ஷ்மணன் மடியில விழுந்த உடனே ராமபிரான் பேசுறார், லக்ஷ்மணா இனி எனக்கு சீதா விரகம் தாங்கல, இனிமே என்னுடைய உயிர் தரிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல, சீதா விரகத்தினால நான் அப்படியே போயிடுவேன். சீதையா ரஹிதோஹம் வை நஹி ஜீவாமி லக்ஷ்மணா வ்ருதம் ஷோகேன மஹதாய சீதா ஹரணஜேன மாம். சீதையினுடைய துக்கத்தினால, சீதையினுடைய விரகத்தினால நான் அப்படியே போயிட போறேன், என் ஜீவன் கிளம்ப போறதுன்னு நினைக்கிறேன். நஹி ஜீவாமி லக்ஷ்மணா, புறப்படுறது என் ஜீவன் நினைக்கிறேன், சீதா விரகத்தினால நான் இனி போயிட போறேன், இனிமே நான் உயிரோட இருக்க போறது இல்ல. ஒரே ஒரு வருத்தம் எனக்கு, என்ன ஒரு கவலைன்னா, இப்ப நான் பரலோகம் கிளம்பி போனதும் பரலோகத்துல நம்ம அப்பா இருப்பாரேடா, நம்ம அப்பா இருப்பாரே, சீதையை தொலைச்சிட்டியாராமா, சீதையை விட்டுட்டு ஏன் வந்துட்டேன்னு கேட்பாரு. அவர் முகத்துல நான் எப்படி போய் முழிப்பேன். பரலோகே மகாராஜோ நோனம் திரக்ஷ்யதி மே பிதா கதம் பிரதிஜ்ஞா சம்ஸ்ருத்ய மயா த்வமபியோஜிதஹ. பரலோகத்துல நம்முடைய பிதா அங்க இருந்து உன்னுடைய பிரதிஜ்ஞை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? 14 வருஷம் பூர்த்தி பண்ணாம பரலோகம் கூட போறதுக்கு எனக்கு அனுமதி இருக்கான்னு தெரியலையே, அங்க போய் என்னுடைய பிதா சீதை எங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இவ்வளவு பெரிய துக்கம் வந்ததே எனக்கு. சதர்ஷ சுதுக்கார்த்தோ ராகவோ ஜனகாத்மஜா. இன்னொன்னு, சரி திருவயோத்திக்கு கிளம்பி போயிடலாம், அயோத்திக்கு போயிடலாம்னு பார்த்தா போக முடியாது, இனிமே அயோத்திக்கு என்னால வர முடியாது. ஜனங்கள்லாம் கேட்பாளே மகாராணி எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இல்ல உன்னுடைய பத்தினி கூட உன்னால காப்பாத்த முடியலையா அப்படின்னு என்னை ஏசுவார்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன் என்னுடைய பிரஜைகளுக்கு? இதை விட இன்னும் பெரிய ஆபத்து, ஐயோ லக்ஷ்மணா, ஜனகர் வருவாரேப்பா, நம்முடைய மாமனார் ஜனகர் நம்ம 14 வருஷம் வனவாசம் முடிஞ்சு நம்ம கிரகம் திரும்பறிச்சே வந்து கேட்பாரு, எங்க என்னுடைய குழந்தை, என் குழந்தை சீதை எங்க, என் பொண்ணு எங்க அப்படின்னு வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவருக்கு? நான் காட்டுல உங்க பொண்ணை தொலைச்சிட்டேன்னு சொல்லுவேனா? எப்படி நான் அவர் எதிரில போய் நான் நிக்க போறேன்? நிவ்ருத்த வனவாசஸ்ச ஜனகம் மிதிலாதிபம் குஷலம் பரிப்ரச்சந்தம் கதம் சக்ஷ்யே நிரீக்ஷிதும். ஜனகருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு புரியலையே லக்ஷ்மணா. அவர் வந்து என் பொண்ணு எங்கன்னா, உனக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் பொண்ணை கூட உன்னால காப்பாத்த முடியலையா, இப்படி தொலைச்சிட்டு வந்துட்டியேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன் அவருக்கு? என்னால அயோத்திக்கு வர முடியாது, அந்த குழந்தை பரதன் எனக்காக காத்துட்டு இருப்பனே. 14 வருஷம் வனவாசம் ஆயிடுத்துன்னா அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் நான் திரும்பலைனான்னு சொல்லியிருக்கானே. லக்ஷ்மணா நீ ஒண்ணு பண்ணு, கிளம்பி போயிடு, அயோத்திக்கு போயிடு, நீ எனக்காக வந்து கஷ்டப்பட வேணாம்ப்பா, எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட எனக்காக. இங்க வந்து நீயும் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உன்னுடைய அம்மாவெல்லாம் விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, பிரஜைகள் எல்லாம் விட்டுட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து எனக்காக பொதி சுமந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு, எதுக்கு இந்த கஷ்டம்? என் நிமித்தமா எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் பத்தியா? இவ்வளவு கஷ்டம் எதுக்கு சொல்லு? நீ போயிடு, நீ அயோத்திக்கு போய் பரதனை நான் ஆலிங்கனம் பண்ணிட்டேன்னு சொல்லு. ராமரால வர முடியல, அண்ணா கதி இப்படி ஆயிடுத்து, அண்ணா போயிட்டார்,
மன்னியினுடைய விரகம் தாங்காம அண்ணா போயிட்டார், அதனால உன் ஆலிங்கனம் பண்ணிக்க சொன்னார் அப்படின்னு பரதனுக்கு போய் ஒரு ஆலிங்கனம் பண்ணி அவனை க்ஷேமமா இருக்கும்படி சொல்லு. ராஜ்யத்தை ஆண்டு நீயும் பரதனுக்கு அனுகூலமா அங்க போய் இருப்பா, கிளம்புப்பா. காடமாஷிலஷ்ய பரதோ வாச்யோ மத்வச்சனாத்வயா அனுக்ஞாதோசி ராமேன பாலயேதி வசுந்தராம். இனி பரதன் முகத்துல கூட என்னால முழிக்க முடியாது. என்ன பதில் சொல்லுவேன் பரதனுக்கு? கௌசல்யம்மா கூட கேட்பாளே, சீதை எங்கன்னு கேட்பாளே, என்ன பதில் சொல்லுவேன்? லக்ஷ்மணா, என் ஜீவன் இனி புறப்பட போறது, அதனால நீ கிளம்பி என்னை விட்டுடு, எனக்கு ஒண்ணு நீ பண்ண வேணாம், அப்படியே என்னை விட்டுட்டு நீ கிளம்புப்பா. கிளம்ப நீ அயோத்திக்கு போய் எல்லாரையும் வாழவே, க்ஷேமமா இரு நீயும். நான் இப்படியே சீத்தையை நினைச்சுட்டு அப்படியே நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு ராமபிரான் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சதும் இவ்வளவு நேரம் கலங்காம தைரியமா இருந்தார் லக்ஷ்மணர். சரி பார்த்துடலாம், எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தைரியமா இருந்த லக்ஷ்மணர் இப்ப அப்படியே வெலவெலத்து போயிட்டார். விட நடுங்கிறது உடம்பெல்லாம், கண் கலங்கிட்டார், கதறி அழுதுட்டார். அண்ணா அப்படின்னு குழந்தை போல அழ ஆரம்பிச்சுட்டார் லக்ஷ்மணர். இங்கிட்ட பக்கத்துல ஏதாவது தீர்த்தமா இருக்கு, எடுத்து அண்ணா முகத்துல தெளிக்க. மூர்ச்சியாய் விழறார் போல இருக்கு ராமர் மடியிலேயே. எப்படி ராமபிரானை எழுப்புறதுன்னு புரியல. ராமபிரானுடைய கன்னத்தை தட்டுன்னு தட்டுறார் லக்ஷ்மணர். அண்ணா அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்ல, பயமா இருக்கு அண்ணா, இப்படி எல்லாம் பேசாத, ரொம்ப பயமா இருக்கு, என்ன பேசுற, இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு அப்படியே பதைக்கிறது, உனக்கு ஒண்ணும் இல்லைன்னா, உனக்கு ஒண்ணும் இல்லை, எழுந்துரு, நீ கிளம்ப மாட்ட, அது எப்படி நீ கிளம்புவ, எங்களையோ மன்னியோ விட்டுட்டு உன்னால எப்படி கிளம்ப முடியும், நீ கிளம்ப மாட்ட, எழுந்துரு. இதி விலபதி ராகவே தூதீனே வனமுபகம்யதயா விநாசகேஷ்யா பய விகல முகஸ்து லக்ஷ்மணோபி. அப்படியே பயந்து போய் லக்ஷ்மணர் மாதுரோ பபூவ. அண்ணா எழுந்துரு, எழுந்துறண்ணா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, என்னை ஏமாத்திடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன், யார் இருப்பா நீ இல்லாம, தயவு செஞ்சு எழுந்துடு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதே அப்படின்னு லக்ஷ்மணர் கொஞ்சம் தைரியம் சொல்ல பாக்குறார். அண்ணா நம்ம என்ன பண்ணிட்டு இப்ப ஆசிரமத்தை தானே தேடி இருக்கோம், ஆசிரமத்தை சுத்தி தானே தேடி இருக்கோம், ஒரு கால் கோதாவரிக்கு போயிருக்கலாம் இல்லையா மன்னி, கோதாவரிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன், அங்க போய் பார்த்தா நிச்சயம் அங்க இருப்பா. இல்ல லக்ஷ்மணா, கோதாவரிக்கெல்லாம் போக மாட்டா, அவளுக்கு பயம்பா, சுபாவமாவே பயம், தனியா எல்லாம் போக மாட்டா, எங்கேயும் போக மாட்டா, நான் இல்லாம போக மாட்டா. இல்ல நீயாவது இருக்கணும் குறைஞ்சபட்சம், நம்ம இல்லாம எங்கேயும் போக மாட்டாளேப்பா. இல்ல அண்ணா, எனக்கு என்ன தோன்றதுன்னா மன்னி அங்கதான் போயிருப்பளோன்னு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்டக்க சொன்னா, நீங்க மட்டும் இப்ப உடனே போய் ராமபிரான அழைச்சிட்டு வரலன்னா நான் கோதாவரியில விழுந்துருவேன்னு சொன்னா. என்னது, கோதாவரியில விழுந்துருவேன்னு சொன்னாளா? என்ன லக்ஷ்மணா சொல்ற, இப்படி இல்லாம சொன்னா? ஆமா அண்ணா, பதறாதீங்க, ஒன்னும் பயப்படாதீங்க, ஒருவேளை நம்ம இன்னும் வரலையேன்னு கோதாவரி தானே அவள் தோழி, அவள் இடத்துல சொல்லி அழணும்னு போயிருக்காளோ என்னவோ, வாமா போய் பார்க்கலாம், வா அண்ணா, தைரியமா வா அப்படின்னதும் இப்படி மனசை கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு ராமபிரான் எழுந்துக்கிறார். சீதைக்கு ஒண்ணும் ஆயிருக்க கூடாது, சீதைக்கு ஒண்ணு ஆயிருக்க கூடாதே அப்படின்னு மனசுல நினைச்சு அவருடைய கத சிம்ம கதி வீரம்னு சொல்லக்கூடிய அந்த நடையெல்லாம் போச்சு. அப்படின்னு இப்ப நடக்க கூட முடியாம தடுமாறிண்டே தடிக்கின்றே குழந்தை மாறி லக்ஷ்மணன் கையை பிடிச்சுன்னு அழைச்சின்னு போறான். லக்ஷ்மணன் கிட்ட கையை கொடுத்துட்டு குழந்தை மாறி பின்னாடி நடந்து போறார். சின்ன குழந்தை தானே ராமருமே, சின்ன பையன் தானே, என்ன அப்ப என்ன வயசு, 37 வயசு ராமருக்கு. அப்போ 12 வருஷம், 12வது வருஷம் விவாகம் ஆச்சு ராமருக்கு. அதுக்கப்புறம் 12 வருஷ காலம் அயோத்தியில வாசம் பண்ணார் சீதா பிராட்டியோடன்னு பார்த்தோம். இப்ப 24 வயசு ஆயிருக்கும். பிறகு இப்ப 13 வருஷம் ஆயிருக்கு வனவாசம். பிற 37 வயசு இருக்கும் இல்லையா, சரியா ஒரு 37 வயசு பையனுக்கு பேர்பட்ட ஒரு கஷ்டம் வந்தா எப்படி இருப்பான்? அதனால ராமபிரான் மனுஷ ரீதியில சொல்றேன், பகவான்கிற ரீதியில வேற. ராமபிரான் குழந்தை போல லக்ஷ்மணன் பின்னாடி ரொம்ப ஆர்ஜவத்தோட போய் பாக்குறார். நிச்சயம் கோதாவரியில இருப்பா, இங்கதான் இருப்பா சீதை, இங்கதான் இருப்பா அப்படின்னு ரொம்ப ஒரு ஆர்ஜவத்தோட அங்க போய் பார்த்தா ஆர்வத்தோட போய் பாக்குறார். ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிட்டு. அஸ்மின்மயா சார்தமுதாரஷீலாயா ஷீலாதலே பூர்வமுபோபவிஷ்டாயா காந்தஸ்மிதா லக்ஷ்மண जातः सात्वामाह सीता बहुवाक्य जातम्. லக்ஷ்மணா,
கோதாவரியில இருப்பான்னு சொன்னியேப்பா, இல்லையேப்பா இங்க. சீதை இங்க இல்லையே. லக்ஷ்மணா, உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்த பாறையை பாக்குறியா? அங்க ஒரு கல்லு இருக்கு. அந்த கல்லை காண்பிக்கிறார். இந்த பாறையை பாத்தியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? கொஞ்ச நாட்கள் முன்னாடி இந்த பாறையில தான் உட்காந்து, இந்த கல்லுல தானே உட்காந்துருப்பள். இந்த கல்லுல உட்காந்து நம்ம 2 பேருக்கிட்டையும் எப்படி சரளமா சம்பாஷணை பண்ணா, ஞாபகம் இருக்கா? பூர்வமு போபவிஷ்டா, நம்ம 2 பேரையும் எப்படி கிண்டல் பண்ணி நம்மள சிரிக்க வச்சுட்டா பாரு. கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் எப்படி கடக்கடன்னு சிரிச்சோம் அன்னைக்கு. அவளுடைய அந்த சம்பாஷணை எல்லாம் கேட்டு அவ்வளவு ஆச்சரியமா நம்மளோட உட்காந்து சம்பாஷணை பண்ணாளே. நேத்திக்கு கூட இந்த பாறையில அவள் உட்காந்துருந்தா, எதிரில நான் நின்றுட்டு இருந்தேன். 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருந்தோமேப்பா. இன்றைய தினம் அந்த கல்லு என்ன கேக்குறதே, அந்த பாறை என்ன கேக்குறதே, நீங்க மட்டும் வந்தேளா, சீத்தை எங்கன்னு என்ன கேக்குறதே. சீத்தையை நான் இனி எங்க போய் தேடுவேன்? என்ன நடந்திருக்கும், எப்படி ஆயிருக்கும், ஒண்ணுமே புரியலையேப்பா. ஏதாவது ஒரு குழு, ஏதாவது ஒரு துப்பு, ஒண்ணுமே தெரியலையே. என்ன நடந்திருக்கும்னு அனுமானிக்க கூட முடியலையே. ஹா தெய்வமே! ராமபிரான் 2 கையை தூக்குறார். தெய்வமே, என்னுடைய சோகத்தை நிவர்த்தி பண்ண மாட்டியா? காப்பாத்த மாட்டியா? ஆதித்யவோ லோக கிருதா கிருதக்ஞா லோகஸ்ய சத்யான்ருத கர்ம சாக்ஷின் மம பிரியாசா க்வகதா ஹ்ருதா வா संसस्वमे शोकहतस्य सर्वो आदित्यवो लोककृता कृतज्ञा. हे ஆதித்யா, சூரிய தேவா, இந்த லோகம் பூரா சாட்சியா இருக்கிறது நீதானே. மத்த தெய்வங்கள்ல ஏதோ கோவில்கள்ல இருக்கும். சூரியனுக்கு எந்த கோவில்லையும் போய் பார்க்க வேணாம். சூரிய தெய்வம் பிரத்யட்சமா தெரியும். சூரிய நாராயணா, என் சீத்தை எங்க? மம பிரியா சாக்வகதா ஹிருதாமா, என்னுடைய பிரியை எங்க? என்னுடைய நாயகி எங்க? என் சீத்தை எங்க? நீதானே எல்லாருடைய கர்மாக்களுக்கும் சாட்சியா இருக்க சூரிய தேவா. லோகஸ்ய சத்யான்ருத கர்ம சாட்சின்னு, எல்லாருடைய கர்மாக்கும் சாட்சியா இருக்கியே. இப்ப எனக்கு பதில் சொல்லு, என் சீத்தை எங்க போயிருக்காள் சொல்லு. சூரிய தேவா, நீ கூட காண்பிச்சு கொடுக்க மாட்டியா? என் சீத்தை எங்கன்னு சொல்ல மாட்டியா? ஹே வாயுதேவா, லோகேஷு சர்வேஷு நாஸ்தி கஞ்சித் யத்தேன நித்யம் விதிதம் பவேத் தத் சம்சஸ்வ வாயோ குலபாலினீம் தாம் மிருகஹ்ருத் மிருதாஹ்ருதா வா பதிவர்த்ததே வா. ஹே வாயுதேவா, எல்லாருக்கும் அந்தர்யாமியா நீதானே இருக்க. எனக்கு நீ பதில் சொல்லு. உனக்கு தெரியாதா? எல்லா இடத்துலயும் போய் சுழல்றவன் நீதானே. நீ பதில் சொல்லு, என் சீதை எங்க? உனக்கு தெரிஞ்சிருக்குமே, எனக்கு பதில் சொல்லு. தெய்வங்களே, யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லுங்கள், என் சீத்தை எங்க? எனக்கு சம்பாதிச்சுக்க முடியும், அந்த காரியத்தை என்னால சாதிக்க முடியும், எங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு காப்பாத்த கூட வேண்டாம் சீத்தைய, அதை நான் பாத்துக்கிறேன். சீத்தையை நான் காப்பாத்திக்கிறேன். ஆனா அவள் எங்கன்னு மட்டும் எனக்கு காண்பிச்சு கொடுங்கள் தெய்வங்களே அப்படின்னு ராமபிரான் இப்படி எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சதும், எப்போதுமே இங்க ராமாயணம் காட்டுறது நமக்கு தெய்வங்கள் பிரத்யட்சமா நமக்கு வராது. ஆனா இந்த அளவுக்கு கதறி மன்றாடினா அந்த தெய்வம் நிச்சயமா காதுல கேட்கும், கேட்காம இருக்காது. வாஸ்தவமா இப்ப ராமபிரான் கூப்பிடல, பகவான்கிற ரீதியில சூரியனையோ வாயுவையோ கூப்பிட்டு சூரிய தேவன் இறங்கியிருப்பான். இறங்காம இருக்க முடியாது சூரியனால. ஜெயத்ரத வதம் போது கண்ணபிரானுடைய கண் வீச்சுக்கு சூரியன் உள்ள போலியோ, அர்ஜுனனை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணபிரான் சூரியனை ஒரு பார்வை பார்த்தாலாம். சூரியனை ஒரு பார்வை பார்த்த அடுத்த க்ஷணம் சூரியன் மேக கூட்டங்கள்ல போய் மறைஞ்சுதே. சூரியன் தான் அஸ்தமிச்சது போல காண்பிச்சானே. பகவான் அங்க பகவான்கிற ரீதியில செய்யறான். ஆனா இங்க மனுஷ ரீதியில பண்றான் பிரபு. சூரியன் உடனே இறங்கணும்னு பகவானும் நினைக்கல. மனுஷ ரீதியில பேசுறதுனால சூரியன் இப்ப இறங்கல. ஆனால் இங்க ராமாயணம் அதுதான் நமக்கு காட்டுறது. நம்ம நியாயமான விஷயத்துக்கு நமக்கு மன்றாடி நம்ம பகவான் கிட்ட நம்ம போய் விண்ணப்பிக்கும் போது, தெய்வங்கள் கிட்ட விண்ணப்பிக்கும் போது அந்த தெய்வம் சமயத்துல வந்து நமக்கு உதவி பண்ணும். பண்ணாம இருக்காது, நிச்சயமா காதுல விழாம இருக்காது. இப்போ 2 தெய்வங்களை கூப்பிட்டிருக்கார்.
2 தேவர்களை கூப்பிட்டிருக்கார் ராமபிரான். யாருன்னு பார்த்தா சூரியன், வாயு. அந்த சூரியனே சுக்ரீவனாக, வாயுவே ஹனுமனாக. இப்ப அவர்களால தான் சரித்திரமே இப்ப பூர்த்தி ஆக போறது. சூரியன் சுக்ரீவனை கொடுத்தது, வாயு ஆஞ்சநேயரை கொடுத்தது. அவாதான் சீதா பிராட்டிய கண்டுபிடிச்சு இந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்ண போறான். 2 தெய்வங்களை இப்ப கூப்பிட்டிருக்காரு இல்லையா ராமபிரான். இப்படி தெய்வமே அப்படின்னு கூப்பிட்டு கதறின்னு இருக்கறச்சு லக்ஷ்மணரும் கூட சேர்ந்து கதறார். அண்ணா அழாத, அண்ணா அழாத, நான் என்ன சொல்லுவேன் என்ன பண்ணுவேன் ஒன்னும் புரியலையே அப்படின்னு திகைச்சு போய் லக்ஷ்மணர் தலையில கைய வச்சுண்டு இருக்க. அப்போ அங்க ஒரு மான் வருது, ஒரு குட்டி மான். மான் வந்து ராமருடைய உத்தரி அந்த மர உரி அப்படி பிடிச்சு இழுக்கிறது. பிடிச்சு இழுத்த உடனே இப்படி திரும்புறார் ராமபிரான். என்னப்பா என்னப்பா சீதையை நீ பாத்தியாப்பா, நீ பாத்தியா அப்படின்னதும் அந்த மானுடைய கண்கள் அப்படியே கண்ணீர், பொல பொல பொலன்னு கண்ணுல கண்ணீர். ராமபிரான் அழறத தாங்கிக்க முடியல அந்த மானால. ராமபிரானுடைய மரவுரிய பிடிச்சு இழுக்கிறது, இங்க வானு கூப்பிடுறது. லக்ஷ்மணா இந்த மான் ஏதோ சொல்றதுப்பா, நம்ம கிட்ட ஏதோ சொல்றது அப்படின்னு அந்த மான் இப்படி கூட்டுட்டு போறது ராமபிரான. அது பின்னாடியே ராமபிரான், என்னப்பா இந்த மான் நம்மள எங்கேயோ கூட்டுன்னு போறதுப்பா, இவங்க இங்க ஒருவேளை இந்த மான் கூட்டங்கள்லதான் சீதை இருக்காளோ அப்படின்னு ராமபிரான் பின்னாடியே போகரிச்சு அந்த மான் தன்னுடைய பூமியை கீறி என்ன காட்டுறது, தெற்கு திசையை நோக்கி காட்டுறது. தெற்கு திசையை நோக்கி இது இங்கதான் போயிருக்காள் சீதை அப்படிங்கிற மாதிரி இங்க காட்டுறது. அந்த மான் இங்க காட்டுறது பின்ன இங்கதான் சீதை இருக்கா அப்படின்னு அங்க போய் பார்த்தா கீழே ஒரு ராட்சசனுடைய அடிசுவடுகள் தெரியறது. அதுக்கு நடுப்புற பார்த்தா சீதா பிராட்டியினுடைய அடிச்சவடும் தெரியறது. காலமே ராமபிரான் தலவாரி சீதா பிராட்டிக்கு பின்னி விட்டு பூ சூட்டி விட்டுட்டு போயிருக்கார். அந்த பூ அப்படியே அருந்து விழுந்திருக்கிறது தெரியறது. கழுத்துல போட்டு இருந்த கூடிய அந்த முத்து சரம் நல்லா உதிர்ந்து அருந்து விழுந்திருக்கு. இதெல்லாம் பார்த்ததும், பார்த்தியா லக்ஷ்மணா பார்த்தியா, ஏதோ ஒரு ராட்சசன் துரத்திருக்கான்பா சீதைய. அந்த ராட்சசன் சீதையை துரத்திருக்கா, அவளும் ஓடி இருக்கா, அங்கேயும் இங்கேயுமா ஓடி இருக்கா. அவளுடைய முத்து சரம் தான் இது. இன்னைக்கு காலமே அவள் சூட்டின்னு இருந்த புஷ்பங்கள் தான் இது. இதெல்லாம் இங்க விழுந்திருக்கா. ஆஹா லக்ஷ்மணா, நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுத்து பத்தியா. சீதையை ஏதோ ஒரு ராட்சசன் கொண்டு போய் பக்ஷிச்சுட்டான்பா. இனி சீதையை நம்ம பார்க்கவே முடியாதுப்பா. ஏன்னா எதுக்காக ஒரு ராட்சசன் எதுக்காக சீதையை துரத்துவானே? ஏன்னா ஒரு ராட்சசனுக்கு ஏத்தவள் இல்லையே ஒரு மனுஷ ஸ்திரீ. பின்ன எதுக்காக ராட்சசன் துரத்திருப்பா? பக்ஷிக்கிறதுக்காக. அவளை பக்ஷிச்சுட்டான். நிச்சயமா சொல்றேன், இனி சீதை நமக்கு கிடைப்பாளா எனக்கு சந்தேகமா இருக்கு. பக்ஷிச்சுட்டான் போல இருக்குப்பா ஏதோ ஒரு ராட்சசன். ஹிருதாமிருதாவா நஷ்டாவா பக்ஷிதாவா பவிஷ்யதி நிலீனாப்யதவா பீருஹு அதவா வனமாஸ்ரிதா. பாத்தியா என் நிலைமைய? இந்த ராட்சசர்கள்லாம் வந்து சீதையை கடைசியில பக்ஷிக்க விட்டுட்டோமேப்பா. இப்படி ஆயிடுத்தே நிலைமை. நான் என்ன செய்வேன் லக்ஷ்மணா? என்னுடைய நிலைமையை பாத்தியா? எவ்வளவு தூரம் நான் தர்மத்துல இருந்தேன், சத்தியத்துல இருந்தேன், எப்படிலாம் நான் கடைபிடிச்சேன். என்னுடைய தர்மமோ என்னுடைய சத்தியமோ என்னை காப்பாத்தல பத்தியா? இந்த பிரபஞ்சத்தை பாத்தியா எப்படி இருக்கு இந்த பிரபஞ்சம்? அப்போத்துல இருந்து கதறின்னு இருக்கேன், யாராவது எனக்கு பதில் சொல்லுங்கள் தெய்வங்களே, தேவதைகளேன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஒருத்தர் வந்து எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இந்த அறிவில்லாத இந்த மான பாத்தியா? 5 அறிவு கூட அதுக்கு இருக்கோ இல்லையோ தெரியல. அதுக்கு என் மேல இருக்கிற பரிவு கூட இந்த பிரபஞ்சத்துக்கு இல்லையே, இந்த தேவதைகளுக்கு இல்லையே, தேவர்களுக்கு இல்லையே. எவ்வளவு உபகாரம் இந்த தேவர்களுக்கு பண்ணிருப்பா நம்முடைய அப்பா தசரதர். ஆனா ஒரு ராட்சசன் பக்ஷிச்சிருக்கானா இல்ல என்ன ஆச்சுன்னு கூட தெரியல சீதைக்கு. பக்ஷிதாயாம் ஹி வைதேஹ்யாம் ஹிருதாயாமாபி லக்ஷ்மணா கேகி லோகே பிரியம் கர்த்தும் சக்தாஹ சௌமியமேஸ்வரா. சீதைக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணு தெரியல. ஒண்ணு எழாம நான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டு இருக்கேன், கதறின் இருக்கேன், துடிச்சுட்டு இருக்கேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறது. ஆனா ஒரு மான் அது வந்து எனக்கு காட்டுறது, இந்த திசையை நோக்கி சீதை போயிருக்கான்னு எனக்கு காட்டுறது. எப்படி இருக்கு?
ஏதோ ஒரு ராட்சசன், அந்த துஷ்டன், அந்த கொடியனுக்கு இந்த பிரபஞ்சம் பயப்படுறது. தேவர்கள்லாம் பயப்படுறா, பயந்துட்டு நிக்கிறா. அந்த துஷ்டர்களுக்கெல்லாம் துஷ்டனா இருக்கக்கூடிய, துஷ்டர்களுக்கெல்லாம் ராட்சசனுக்கெல்லாம் காலனா இருக்கக்கூடிய என்ன கண்டு இந்த பிரபஞ்சம் பயப்படல பத்தியா? எனக்கு வேண்டியதை செய்து கொடுக்கல பத்தியா? எதுக்கு நீ இந்த பிரபஞ்சம் எனக்கு எனக்கு உதவி பண்ணாத பிரபஞ்சம் என்ன பண்றேன் பார், தாறுமாறு ஆக்குறேன் பார் இந்த பிரபஞ்சத்தை. குருடா உன்னுடைய தனுச லக்ஷ்மணா. கர்த்தாரமபி லோகானாம் சூரம் கருண வேதினோ அஜ்ஞானாதவ மன்யேரன் சர்வபூதானி லக்ஷ்மணாகா சர்வபூதானி லக்ஷ்மணாகா. இந்த அத்தனை பூத்தங்களையும் சர்வ பூத்தங்களையும் சர்வநாசம் பண்றேன் பார் லக்ஷ்மணா. எடு என்னுடைய கோதண்டத்தை, கொண்டா என்னுடைய தனுச. எனக்கு பயப்படாத இந்த பிரபஞ்சம் எதுக்கு? துஷ்டர்களுக்கெல்லாம் துஷ்டனான எனக்கு பயப்பட மாட்டேங்கிறது பிரபஞ்சம். யாரோ ஒரு ராட்சசன் அவனுக்கு பயந்துட்டு வந்து என்கிட்டக்க சொல்லாம இருக்கு. இந்த க்ஷணம் நான் என்ன பண்றேன் பார், சப்த சாகரங்களையும் வரட்ட அடிச்சுடுறேன், பூகம்பம் ஏற்படுத்திடுறேன், தேவலோகத்தை பொடிசாக்கிடுறேன், நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்த்திடுறேன், எல்லா மண்டலங்களையும் துவம்சமாக்கிடுறேன், சர்வலோகத்திலையும் மகாபிரளயத்தை உண்டாக்குறேன். எடு என்னுடைய கோதண்டத்தை. நாஷயாமி ஜகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரோ யாவத் தர்ஷன மஸ்யாவை தாபயா மீச்ச சாயகைஹி. நாஷயாமி ஜகத் சர்வம், நாசம் பண்ணிட்டேன் பாரு இந்த ஜகத்தை, மொத்தமா நாசம் பண்ணிட்டேன். என்ன விளையாடுறார்களா? என்ன விளையாடுறது? ஒவ்வொன்றும் இவ்வளவு தூரம் கேட்டுட்டு இருக்கேன், ஒருத்தர் பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்பேற்பட்ட இந்த ஜகத் எதுக்கு இப்ப நாசம் பண்றேன் பார். நாஷயாமி ஜகத் சர்வம் திரைலோக்கியம் சச்சராச்சரோ நாகாசமுத்பதிஷ்யந்தி சர்வபூதானி லக்ஷ்மணாக அப்படின்னு ஆக்ரோஷமா எழுந்துட்டார். ஆக்ரோஷமா எழுந்துண்டு திடீர்னு தன்னுடைய சிகையை இழுத்து ஒரு கட்டு கட்டினார். தன்னுடைய அம்புரா துளியை எடுக்கிறார், கோதண்டத்தை எடுக்கிறார். ஜெகத் நாசம் பண்ணிடுவார் போல இருக்கு ராமச்சந்திரன். ராமசுவாமி இதை பார்த்த உடனே லக்ஷ்மணனுக்கு ரொம்ப பயமா போயிடுது. உடனே சரணத்துல விழுந்துட்டார். சரணத்துல விழுந்து, அண்ணா அண்ணா, சந்திரன் சுட்டு போயிடுத்தே, சந்திரன் சுட்டு போயிடுத்தே. சந்திரன் குளிர்ச்சியா இருக்கணும், ஆனா சந்திரனே சுட்டு போயிடுத்தே அண்ணா. பிரபஞ்சத்தையே அழிக்கிறேன்னு நீங்கள் புறப்பட்டுட்டா அப்புறம் என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஏற்கனவே பயந்து போய் கிடக்கு இந்த பிரபஞ்சம், யாரோ ஒரு ராட்சசனுக்கு பயந்து போய் கிடக்கிற இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் தானே அபயம் கொடுக்கணும். அப்படி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நீங்களே அழிக்கிறேன்னு புறப்பட்டுட்டா இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் சொல்லுங்கள்? சர்வபூத்தங்கள் என்ன பண்ணும்? ஏற்கனவே இந்த ராட்சசனுக்கு தானே எல்லாம் பயந்து கிடக்கு. ஒரு சாமானிய அர்த்தத்துல எடுத்துன்னு பார்த்துட்டா நமக்கு புரியும். ஒருத்தன் யாரோ ஒரு துஷ்டன், ஒரு கொடியன், ஒரு அரக்கன் இப்ப இருக்கான், நம்ம சமகாலத்துல வாழறான்னு வச்சுப்போம். அவன் என்ன பண்றான், எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்கான். யாராவது போலீஸ்காரன் வந்தா, மிலிட்டரிக்காரன் வந்தா, யாராவது என்னை காண்பிச்சு கொடுத்தீர்கள் அவ்வளவுதான், உங்க அத்தனை பேர் குடும்பத்தையும் சிரச்சேதம் பண்ணிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்கான். ஆனா போலீஸோ மிலிட்டரியோ வந்து கேட்கறான், அவன் எங்கப்பா, எனக்கு காண்பிச்சு கொடு, நான் பாத்துக்கிறேன் அவனை, என் கையில துப்பாக்கி இருக்கு, நான் பார்த்து அவனை நான் துவம்சம் பண்றேன், எனக்கு காண்பிச்சு கொடு. காட்ட மாட்டோம், பயந்துட்டு இருப்போம். ஏன்னா அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு பயந்துட்டு இருப்போம். அவன் அவ்வளவுதான், நம்ம எல்லாரையும் ஒழிச்சு கட்டிடுவான் அப்படின்னு பயந்துட்டு வாய் மூடிட்டு நமக்கு தெரிஞ்சா கூட சொல்ல மாட்டோம், தெரிஞ்சா கூட அவன் எதிரில் காண்பிக்க மாட்டான். அதே நிலைமையில தான் இப்ப பிரபஞ்சம் இருக்கு. ராவணனை கண்டு பயம். ராவணன் எத்தனை தேவர்களும் ராவணனுக்கு அடிமையா இருக்கிறதுனால, ராவணனை கண்டு பயமா இருக்கிறதுனால ஒன்னும் சொல்ல முடியாம திக்குமுக்காடி பிரபஞ்சம் பூரா கடக்க, ராமபிரான் இப்போ நாஷயாமி ஜகத் சர்வம் அப்படின்னு ஆக்ரோஷமா எழுந்ததும் அப்படியே வட 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 வடன்னு பிரபஞ்சமே நடுங்கிறது. பிரபஞ்சமே நடுங்கி போய் கடக்க அத லக்ஷ்மணர் பார்த்து சொல்றார், சந்திரே லக்ஷ்மீஹ பிரபா சூர்யே கதிர்வாயோ புவி க்ஷமா ஏதச்ச நியதம் நித்யம் த்வயி சாருத்தமம் யசா. சந்திரே லக்ஷ்மீஹ, அண்ணா உங்களுடைய கண்கள்ல அப்படி தீப்பொறி பறக்க கூடாது, அக்னிஜ்வாலை பறக்க கூடாது, தாங்காத பிரபஞ்சம். உங்களுடைய காருண்யத்தையும் கருணையை மட்டுமே இந்த பிரபஞ்சம் தாங்கும்.
நீங்க இவ்வளவு ஆக்ரோஷமா இப்படி புறப்பட்டீர்களாகில் உங்களுடைய க்ஷமையதா, உங்களுடைய பொறுமையதா இந்த லோகம் தாங்குமே தவிர உங்களுடைய கோபத்தை இந்த லோகத்தால தாங்க முடியாதன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்கோ. உங்களுடைய குணம் எத்தகையது? சந்திரே லக்ஷ்மி, சந்திரனை போல குளிர்ச்சியானவர் நீங்கள். சூரியே கதிர்வாயோகோ, சூரியனை போல தேஜஸ் உடையவர். இந்த பூமியை போல பொறுமை உடையவர் இல்லையா நீங்கள்? பூவி க்ஷமா, ஏற்கனவே பயந்து கிடக்கு இந்த பிரபஞ்சம், ஏற்கனவே ஏதோ ஒரு அரக்கனுக்கு பயந்து கிடக்கு. அப்ப நீங்களும் இன்னும் பயமுறுத்தலாமா? நீங்களும் இன்னும் பயமுறுத்தினா இந்த ஜனங்கள் என்ன பண்ணுவா? இந்த பரிஜனங்கள், பிரபஞ்சமும் ஒரு விதமா பரிஜனங்கள் தானே பகவானுக்கு. இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் ரட்சிக்க வேண்டாமா? ஏற்கனவே பயந்து கிடக்கிற பிரபஞ்சத்தை இன்னும் நீங்கள் நாசயாமி ஜெகத் சர்வம்னு சொல்லி அதுகளை இன்னும் நீங்கள் பயமுறுத்தினா அதுகள் எங்க போகும்? பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு பிரபஞ்சத்தை பார்த்தா. லக்ஷ்மணர் சொல்றார், பரிதாபமா இருக்கு பிரபஞ்சத்தை பார்த்தா. ஏன்னா பயந்து போய் கிடக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னதும் இன்னும் விட 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 லோகமே நடுங்கிறது. வேண்டாம், லோகத்தை நாசம் பண்ணாதீங்க. நீங்க சிருஷ்டி பண்ண லோகத்தை நீங்களே நாசம் பண்ணாதீங்க, விட்டுடுங்க. நம்ம என்ன இப்பதான் இந்த மான்க்கு இவ்வளவு நேரம் நமக்கு தெரியல, எங்க போயிருக்கா மன்னிங்கிறது நமக்கு தெரியல. இப்பதான் நமக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிடுது இல்லையா? இந்த வழியாதான் போயிருக்கான்னு தெரிஞ்சிடுது இல்லை, இந்த மான் காண்பிச்சு கொடுத்துடுது இல்லை நமக்கு. நம்ம இந்த வழியா போய் பார்ப்போம். இந்த வழியா போய் பார்த்தா நிச்சயம் மன்னி கிடைப்பான்னு எனக்கு தோன்றது. அண்ணா நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே ஆயிருக்காது, பக்ஷிச்சிருக்கலாம் மாட்டான். அவ்வளவு தைரியம் இருக்கா எவனுக்காவது ராமபத்திரி மேல கை வைக்கிறதுக்கு? பயப்படாத, தைரியமாவா, நம்ம இந்த வழியா போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு ராமபிரான் கையை பட்டுட்டு இவ்வளவு நேரம் இந்த ஆசையாமி ஜெகத் சர்வம்னு சொன்ன அந்த பிரபாவம் எங்க? இப்ப மறுபடியும் சீத்தை எங்க அப்படின்னு கிளம்பி தவிக்கிற அந்த காருண்யம் எங்க? ஒரே சமயத்துல 3 ரசங்கள், வீர ரசம், நாசயாமி ஜெகத் சர்வம்னு சொல்லக்கூடிய வீர ரசம், அடுத்த க்ஷணம் சீத்தை எங்கே அப்படின்னு தேடக்கூடிய காருண்ய ரசம், அந்த சீத்தையினுடைய பிரிவாற்றாமையினால ஏற்பட்டக்கூடிய அந்த ஸ்ருங்கார ரசம். அந்த ஸ்ருங்கார ரசமும் இங்க தெரியறது இல்லையா? நாயகியினுடைய பிரிவு தாழ முடியாம தவிக்கிற நாயகன். 3 ஒரே சமயத்துல, 3 ரசங்கள் ஒரே சமயத்துல கலந்து வந்து ராமபிரான் குழந்தை போல லக்ஷ்மணர் பின்னாடியே இங்க இருப்பாலும் சீத்தை, அங்க இருப்பாலும் சீத்தைன்னு ஒரு மரத்துக்கு மரம், மரத்துக்கு மரம் ஆசையோட இங்கதான் சீத்தை இருப்பா, அங்கதான் சீத்தை இருப்பான்னு மனசை சமாதானம் பண்ணிட்டு போயிட்டு இருந்தா, பார்த்தா ஒரு இடத்துல நிறைய பானங்கள் கண்ணுல தென்படுறது. ஏதோ யுத்தம் நடந்திருக்கு போல தெரியறது. யாருடைய பானங்கள் அப்படின்னு எடுத்து போய் பார்த்த லக்ஷ்மணா, இங்க ஏதோ யுத்தம் ஆயிருக்கு. என்ன யுத்தம்? ஒரு ராட்சசன் மற்றொரு ராட்சசனோட யுத்தம் பண்ணிருக்கான், அப்படிதான் தெரியறது பார்த்தா. சீத்தையை நான் தான் பக்ஷிப்பேன் ஒருவேளை அவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. சண்டை ஏற்பட்டு 2 பேர் யுத்தம் பண்ணிருக்கார்கள் போல் இருக்கு, சீத்தையினுடைய நிமித்தமா அப்படின்னு ராமபிரான் சொன்னதும், அப்படிலாம் இருக்காதண்ணா, இரு பாப்போம் அப்படின்னு யாருடைய பானங்கள்னு பார்த்தா ஒன்னும் புரியல. யாருடைய பானங்கள்னு கண்டுபிடிக்க முடியல. பார்த்தா ஒரு ஓரமா ஒரு சரகு கிடைச்சது, ஜட்டாயுனுடைய ரெக்க. இந்த சரகு கிடைச்ச உடனே இது என்ன சரகு, யாருடைய சரகு அப்படின்னு அந்த சரகுகள்லாம் உதிர்ந்து இருக்கு. அப்படியே அந்த வழியாக போய் பார்த்தா ராமா 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 அப்படின்னு ஒரு சப்தம் மட்டும் கேட்கறது. இன்னும் ராமா ராமான்னு சப்தம் கேட்கறதே யாரு, என்ன, எங்க இருக்கா, யாரு தவிக்கிறா அப்படின்னு பிரபு போய் பார்த்தா ஜட்டாயு ரத்த வளார ஆகி அங்க விழுந்து கிடக்கிறார். விழுந்து கிடக்கிற ஜட்டாயுவை பார்த்த உடனே அலறி அடிச்சுட்டார் ராமர். அப்பா அப்பா அப்படின்னு ஓடி போறார். போய் ஜட்டாயுவை இறுக்கி கட்டிக்கிறார், கட்டி தன் மடியில போட்டுக்கிறார். நிகிருத்த பக்ஷம் ருதிராவசிக்தம் தம் கிருத்ரராஜம் பரிகிருஹ்ய ராகவஹ க்வமைதிலி பிராணசமாகதேதி விமுச்ய வாசம் நிபபாத பூமௌ நிகிருத்த பக்ஷம் ருதிராவசிக்தம். பறக்க முடியாத நிலைமையில தன்னுடைய ரெக்கையெல்லாம் இழந்து ருதிராவசிக்தம், ஒரே ரத்த வெளார்ல மிதந்துட்டு கிடக்கிறாரா ஜட்டாயு. இத பார்த்து மடியில போட்டுண்டு, அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன நடந்ததுப்பா? ஏதோ தெரியாத்தனமா ஒரு மான பிடிக்க போனேன், போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள என்னென்னவோ ஆயிடுத்து, என்ன ஆச்சுப்பா, உங்களுக்கு தெரியுமா என்ன ஆச்சு அப்படின்னதும், ராமா நீ மைத்திலிய தேடி புறப்பட்டுட்டியாப்பா. மைத்திலி பிராணசமாகதேதி, ஒரு ஔஷதத்தை
இந்த காடு பூரா தேடணும்னு நினைச்சு நீ புறப்படுறாய். அவளை கொண்டுண்டு போன அந்த கொடியன் பேரு ராவணன். ராவணனா? யாரு ராவணன் அப்படின்னு கேட்டதும், ராவணன் பா, அசுரன் பா, அரக்கன், மகா கொடியவன், ராட்சசன். அந்த ராவணன் தான் சீத்தையை கொண்டுண்டு போனான். அவனோட கூட சேர்ந்து நான் எதிர்த்து எவ்வளவோ போராடி பார்த்தேன். என்னை மன்னிச்சுடுறாமா, என்னால காப்பாத்த முடியல, சீத்தையை என்னால காப்பாத்த முடியல, அந்த ராவணன் தான் கொண்டுண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல பிராணன் தரிக்கல. பிராட்டியினுடைய மங்களாசாசனத்தினால ராமபிரான் வர வரைக்கும் உயிரை வச்சுட்டு இருந்தார். இதுக்கு மேல உயிர் தங்கல, உயிர் போக போறது. ராமபிரான் மடியில விழுந்துட்டார், உயிர் போக போறது. போக போற திசையில ஒருத்தர் போயிட்டா கூட நம்ம யாரும் ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எழுதுரு எழுதுரு, ஏதாவது பேசு பேசுன்னு தட்டுவோமே. அது உள்பட ரியலா காட்டுறார் ராமபிரான். சொல்லுங்கள் சொல்லுங்கள், மேல சொல்லுங்கள். ராவணன் சொன்னீங்களே, அந்த ராவணன் யாரு, எங்க இருக்கான், எந்த திசையில இருக்கான், எப்படி கொண்டு போனான் சீதையை, எதுக்காக கொண்டு போனான், சொல்லுங்கள் சொல்லுங்கள். ப்ரூஹி ப்ரூஹி ராமஸ்ய ब्रोवाणस्य कृताञ्जलेः त्यक्त्वा शरीरं गृध्रस्य प्राणा जग्मुः विहाय सौ ब्रूहि ब्रूहीति रामस्य. ब्रूहि ब्रूहि, சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன ஆச்சு அப்படின்னு அஞ்சலி பண்ணிட்டே கேட்கிறாராம் ராமபிரான். உங்களை நான் அஞ்சலி பண்ணி கேட்கிறேன், சொல்லிடுங்கள். சீதை எதுக்காக கொண்டு போனான் ராவணன், எந்த திசையை நோக்கி போனான், சொல்லுங்கள். ப்ரோவாணஸ்ய கிருதாஞ்சலேஹே, கிருதாஞ்சலேஹே, அஞ்சலி பண்ணிட்டே ராமபிரான் கேட்கிறார். ஆனா ஜட்டாயுவோ ராமபிரானுடைய முகத்தை அப்படி பாக்குறார், அதுக்கு மேல பேச முடியல. त्यक्त्वा शरीरं गृध्रस्य, गृध्रस्य गृध्रराजன், பக்ஷிராஜன் ஜட்டாயு. त्यक्त्वा शरीरं, இந்த சரீரத்தை தியாகம் பண்ணிட்டார், உயிர் போயிடுத்து. பிராணா ஜக்முஹு விஹாய சௌ, ராமபிரான் மடியிலேயே அவருடைய உயிர் போயிடுத்து. எந்த தாரக பிரம்மம், தாரக நாமத்தை சொல்லிட்டாலேயே நமக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லப்படுறதோ சாஸ்திரத்துல, அந்த நாமியே, நாமியாகிய பகவானே, அந்த தாரக பிரம்மமே இங்க வந்து உட்காண்டிருக்கு ஜட்டாயுனுடைய எதிரில. ஜட்டாயு ராமபிரானுடைய மடியிலேயே உயிரை விட்டுருக்காரு. தசரத்திற்கு கூட கிடைக்காத பாக்கியம் ஜட்டாயுவுக்கு கிடைச்சிருத்தே. தர்மசாஸ்திரம் அதுதானே சொல்றது, ஒவ்வொரு தகப்பனும் புத்திரன் மடியில தலைய வச்சுண்டு மடியணும், அந்திம காலத்துல தன்னுடைய குழந்தைகள் மடியில வச்சுட்டு போகணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அது தசரதருக்கு கூட கிடைக்கல, ஒரு புத்திரர்கள் கூட இல்ல. ஆனால் ஜட்டாயுவுக்கு கிடைச்சிடுது. ஜட்டாயுவுக்கு கிடைச்சு ராமபிரான் மடியிலேயே உயிர் தியாகம் ஆன உடனே, சரி ஏதோ பட்சி தானே, அப்படியே அப்படி தூக்கி போட்டுட்டு வா லக்ஷ்மணா, இந்த வழியாக போய் பார்ப்போம், யாரோ ராவணன்னு சொன்னாரே அப்படின்னு அப்படி போக முடியலையாம் பெருமாளுக்கு. ஜட்டாயுவுக்கு சம்ஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறார். லக்ஷ்மணா, இவர் அப்படியே விட்டுட்டு கிளம்ப முடியாது, இவருக்கு வேண்டிய சம்ஸ்காரம் செய்வோம், சித்தைய மூட்டு, சித்தைய மூட்டு அப்படின்னதும் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்றார் அப்படின்னு சொல்லப்படுறது. பிரம்மமேத சம்ஸ்காரம்னா என்னன்னா, அது ஒரு விதமான ஒவ்வொரு அவரவர்களுக்கு அவரவர்கள் சம்ஸ்காரம் இருக்கு. வைதிகாலுக்கு வைதிக சம்ஸ்காரம், யஜ்ஞம் பண்றவர்களுக்கு எல்லாம் ஒரு சம்ஸ்காரம், ஆகுதி பண்ணி ஹோமம் பண்றவர்களுக்கு ஒரு சம்ஸ்காரம், அக்னிஹோத்ரிகள் நித்யாக்னிஹோத்ரிகளுக்கு ஒரு விதமான சம்ஸ்காரம். இந்த மாதிரி அவரவர்களுக்கு அவரவர்கள் சம்ஸ்காரம் இருக்கு. அவைதிகர்களுக்கு கோவிந்தா சம்ஸ்காரம்னு சொல்லுவா, கோவிந்தா கொள்ளி அப்படின்னுவா. அதாவது கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நெருப்ப மூட்டிடுவா. அது அதுக்காக மட்டும்லாம் இல்ல, உயர்ந்தது அது. கோவிந்த நாமம் சொல்லி கொள்ளி போடுறதுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் வேணும். அது அவைதிகர்களுக்கு அந்த சம்ஸ்காரம். இப்ப பிரம்மமேத சம்ஸ்காரம் அப்படிங்கிறது சந்நியாசிய துல்லியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது கிரகஸ்தனா இருக்கணும், அந்த கிரகஸ்தனுக்கு சந்நியாசிக்கு உண்டான வைராக்கியம் இருக்கணும். நல்ல சாலக்கிராம பூஜை பண்றவனாக, நல்ல யஜ்ஞோபவீததாரியாக, சிகையெல்லாம் வச்சுண்டு சிஷ்டாச்சாரத்தோட கூட நமக்கு நிந்த ஸ்துதி எல்லாம் சமம், எல்லாம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் இதெல்லாம் சந்தோஷம் துக்கம் சுகம் துக்கம் எல்லாம் சமமாக நினைச்சு சர்வசங்க பரித்தியாகம்னு பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டதோ, அது சன்னியாசி துல்லியனா இருக்கக்கூடிய ஒரு கிரகஸ்தனுக்கு தான் பிரம்மவேத சம்ஸ்காரம். அத்தகைய உயர்ந்த பிரம்மவேத சம்ஸ்காரத்தை ஜட்டாயுவுக்கு பண்றார். ஜட்டாயு ஒண்ணும் அப்படி ஒண்ணும் வைதிகன்லாம் இல்லையே, பக்ஷி தானே.
ஆனா அவ்வளவு வைராக்கியம் இருந்ததாகவும் ஒண்ணும் தெரியல. அப்படி இருக்கு, இப்படி ஜட்டாயுவுக்கு போய் பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்றாரே அப்படின்னா யாரு கேட்கறது ராமர? சர்வதா ஸ்வதந்திரன். அதனால பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்றார். இப்ப இது ரொம்ப முக்கியமான கட்டம். இது பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணதுனால இந்த ஜீவன் கரையேற முடியல. ஜட்டாயுவால கரையேற முடியல. பாக்குறாரு அந்த ஜீவன் கரையேறலையே. இதுல இருந்து நம்ம புரிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ராமர் இதை பண்றாரு. எல்லாம் தர்மம் தானே ராமாயணம். நம்ம யாருக்காவது போய் இந்த சம்ஸ்காரம் பண்றேன் அந்த சம்ஸ்காரம் பண்றேன்னு பண்ணினத்தினாலலாம் அந்த ஜீவன் கரையேறாது. அந்த ஜீவனுடைய தலையெழுத்து, ஜீவனுடைய கர்ம வீட, அதுபடிதான் அந்த ஜீவன் இருக்குமே தவிர இந்த ஜீவனுக்கு இந்த சம்ஸ்காரம் பண்ணணும், ஸ்ரார்த்தம் பண்ணணும், தவசம் பண்ணணும், தர்ப்பணம் பண்ணணும், பண்றது நம் கடமை. ஆனால் பண்ணினத்தினால் அந்த ஜீவன் கரையேறிடுமான்னா கிடையாது. அதனுடைய பிராரப்தத்துக்கு ஏத்த மாதிரி தான் கரையேறும். இப்ப பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணியும் இந்த ஜீவன் கரையேறலை அப்படின்ன உடனே பாக்குறார் ராமபிரான். கரையேறிட்டான்னு பாக்குற, கரையேறல அப்படின்ன உடனே ஆக்ஞ பிரபுவா பேசுறார். ராமபிரானா பேசுறார், ஆக்ஞையிடுறார். நான் சொல்றேன் கரையேறு, ஹே ஜீவனே கரையேறு. யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி அபராவர்த்தினாம் யாச்ச பூமிஹி பிரதாயினா யாகதிஹி யஜ்ஞசீலானாம். யோகத்தினாலேயோ யஜ்ஞத்தினாலேயோ ஹோமத்தினாலேயோ தபசுனாலேயோ உத்தம லோகத்தை அடையக்கூடிய ஒரு பிராமணர்கள் தர்மத்துக்காக போராடி உயிரை தியாகம் பண்ண க்ஷத்ரியர்கள் எந்த கதி அடைவார்களோ, என்ன உத்தமமான லோகத்தை அடைவார்களோ அந்த லோகத்தை நீ அடைவாயாக. யாகதிஹி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ச யாகதிஹி. ஆனால் யஜ்ஞம் பண்ணதுனால மோட்சம் இல்லையே. யஜ்ஞமோ இல்லைன்னா வேதாத்தியனம் பண்ணத்தினாலேயோ இல்ல தபஸ் பண்ணத்தினாலேயோ அந்தந்த உத்தமமான லோகங்கள் வேணா கிடைக்கும். நல்ல யஜ்ஞம் பண்ணவர்களுக்கு ஸ்வர்க்கம் வேணா கிடைக்கும். அதே போல தர்மத்துக்காக போராடி உயிரை தியாகம் பண்ண க்ஷத்ரியனுக்கு வீரஸ்வர்க்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது வேணா கிடைக்கும். மோட்சம் கிடைக்காதே. இந்த மாதிரி இருந்தா நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சயிச்யயாக. பகவத்கீதை. வேதாத்தியனத்தினால என்ன அடைய முடியாது, யஜ்ஞத்தினால என்ன அடைய முடியாது, தானத்தினால என்ன அடைய முடியாது, பக்தினால மட்டுமே என்ன அடைய முடியும்னு சொல்றான் இல்லையா பகவான். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந சயிச்யயா. அதனால பின்ன வேதாத்தியனம் பண்ண ஒரு பிராமணனோ தர்மத்துக்காக போராடி உயிரை தியாகம் பண்ண க்ஷத்ரியனோ அவர்கள் அடையிற லோகம் கூட ஸ்வர்க லோகம்தான். ஸ்வர்கலோகத்தை அடைஞ்சு என்ன பண்ண போறார் ஜட்டாயு. ஆனா அவரிடத்துல அப்பேற்பட்ட அனன்ய பக்தி இருந்ததுனால ராமபிரான் மேல இப்ப என்ன நினைக்கிறார், நான் சொல்றேன் என்னுடைய லோகத்துக்கு போனா வைகுண்டத்துக்கு போன அர்த்தம். கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா வ்ரஜா மயாத்வம் சமனுஜ்ஞாதோ கச்ச லோகானனுத்தமான் மயாத்வம் சமனுஜ்ஞாதோ. நான் சொல்றேன் போ வைகுண்டத்துக்கு. அது பிரபு பகவான், அவர் இஷ்டம், அவருடைய சொந்த கிரகம், அவருடைய சொந்த கிரகத்துக்கு அவர் அனுப்புறார். யார் என்ன கேட்க முடியும்? இன்னொருத்தருடைய கிரகத்துக்கு அனுப்புறதுக்கு வேணா நம்ம கேட்க முடியும். நம் கிரகத்துக்கு நம்ம அழைக்கிறதுக்கு நம்ம யார கேட்கணும்? நான் சொல்றேன் மயா பிரஜா, நான் சொல்றேன் கிளம்பு. எங்க கிளம்புனா என்னுடைய வீட்டுக்கு கிளம்பு, என்னுடைய திருநாட்டுக்கு கிளம்பு. மயாத்வம் சமனுஜ்ஞாதோ கச்ச லோகான் அனுத்தமான். என்னுடைய லோகத்துக்கு கிளம்பு, நான் சொல்றேன் கிளம்பு. ஏன்னா அங்க பூர்ண கும்பம் கொடுத்து வரவேற்பா விஷ்ணு பார்ஷதர்கள். என்ன அனுப்பினது பகவான். என்னுடைய கிரகத்துக்கு போ, ஏன்னா பகவான் இங்க கீழே இருந்தாலும் நான் என்னுடைய கிரகத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கார். அனுப்பிச்சது பகவான். அனுப்புறவா அனுப்பிச்சா எல்லாரும் வாய பொத்திப்பா. அனுப்பிச்சது பகவான் இல்லையா? இதே போல விஸ்வாமித்ரர், அங்க அந்த சரித்திரம் ஆச்சு பாலகாண்டத்துல சொல்ல விட்டு போச்சு. விஸ்வாமித்ரர் என்ன பண்றார், திருசங்குவை ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சாராம்.
ஸ்வர்க்கத்துக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணா, அங்க நீ கிளம்பு ஸ்வர்க்கத்துக்கு, நான் சொல்றேன் கிளம்பு. யாராவது ஒருத்தர் உங்க ஆத்துல வந்து தங்கலாமா அப்படின்னு கேட்டா, இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அடுத்தாத்துல போய் தங்கிக்கோ, இந்த எதிர்த்தா இருக்க பத்தியா அங்க போய் தங்கிக்கோ அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? எதிர்த்தாத்தவனை கேட்க வேண்டாமோ? அவங்கிட்ட போய் இங்க தங்கலாமா, நான் அனுப்பட்டமான்னு கேட்க வேண்டாமோ? எங்க ஆத்துல தங்கறதுக்கு வசதி இல்ல, உங்க ஆத்துல தங்கறதுக்கு அனுப்பட்டமான்னு கேட்காம கொள்ளாம எதிர்த்தாத்துல போய் தங்கிக்கோன்னா என்ன அர்த்தம்? விஸ்வாமித்திரன் நேர சொர்க்கத்துக்கு போ, திருஷங்குவ ஸ்வர்க்கத்துக்கு போ அப்படின்னா உடனே ஸ்வர்க்கத்துக்கு நேர ஏறி போய் அங்க ஒரு சீட்டு வேக்கண்டா இருந்தது, ஒரு சேர், அங்க போய் உட்காந்துட்டான். அங்க போய் நல்ல தீர்க்கமா உட்காண்ட உடனே இந்திரன் வரான்னு இந்திரன் வந்து பாக்குறான். யாருடா அது? யாரு யாரு யாருப்பா யாரு? பார்த்ததே இல்லையே, இது வரைக்கும் சொர்க்கத்துல பார்த்தது இல்லையே, யாரு இவன், யாரு யாரு அப்படின்னதை விசாரிக்கிறான் போய் இந்திரன். யாருப்பா யாரு, எப்படி இங்க வந்த, யாரு? ரெக்கமெண்டேஷன் தலையை சொல்லிடுறான் திருஷங்கோ. ரெக்கமெண்டேஷன். யார் ரெக்கமெண்டேஷன்? விஸ்வாமித்ரர். அந்த லோகத்துல ரெக்கமெண்டேஷன்லாம் செல்லுபடி ஆகாது, அது தெரியல விஸ்வாமித்ரருக்கு. ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டார். அவன் தலையை சொரிஞ்சுட்டு ரெக்கமெண்டேஷன் ஆகுது, கிகமெண்டேஷன் ஆகுது. போ, ஓடு பயில, கீழே ஓடு அப்படின்னு எட்டி ஒரு வத விட்டானே பார்க்கணும் இந்திரன். எட்டி ஒரு வத விட்ட உடனே தலை கீழே அப்படியே தொங்குறான் திருஷங்கு. தலை கீழே அப்படின்னு கீழே விழறான். மகரிஷே மகரிஷே சரணம் அப்படின்னு விஸ்வாமித்ரர, மகரிஷே சரணம் சரணம், நான் விழறேன், இந்திரன் தள்ளிட்டா, நான் கீழே விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அப்படி தலை கீழே குப்புற அடிச்சு விழறான் திருஷங்கு. மேலே சொர்க்கலோகத்திலேருந்து பூலோகத்துக்கு வந்துட்டு இருக்கான். உடனே விஸ்வாமித்திரர் எழுத, அங்கேயே நில்லு, அப்படியே நில்லு அப்படின்னு தலை கீழே தொங்கிட்டு கிடக்கான். அப்படியே நில்லுன்னா அப்படியே நின்றுட்டான், அவ்வளவுதான். தலைக்கீழ தொங்கிண்டு இன்னி வரைக்கும் தலைக்கீழ தொங்கிட்டு கிடக்குறான். இனி இதையே ஒரு ஸ்வர்க்கமா சிருஷ்டி பண்ணிடுறேன், திருஷங்கு ஸ்வர்க்கம். இதான் டூப்ளிகேட் சிருஷ்டி, இதெல்லாம் டூப்ளிகேட் சிருஷ்டி. ஏன்னா பகவானா பண்ண சிருஷ்டி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸ்வர்கலோகம் எப்படி இருக்கு, புவர் லோகம் எப்படி இருக்கு, மக்கர் லோகம் எப்படி இருக்கு, ஜனலோகம் எப்படி இருக்கு, சத்தியலோகம் எப்படி இருக்கு, இல்ல ஆத்தளம் சுத்தளம் தலாத்தளம் பாத்தாளம், இந்த அந்தந்த லோகங்கள் 14 லோகங்கள் எப்படி இருக்கு, இது பிரபஞ்சம். பிரபஞ்ச சிருஷ்டிங்கிறது பகவானுடைய சிருஷ்டி எப்படி இருக்கு. இப்ப விஸ்வாமித்திரர் அப்படியே கடனா அப்படியே கடந்துட்டான், தலைக்கீழ தொங்கிட்டு இருக்கான் இனி வரைக்கும். திருச்சங்கு பட்ட பாடு, அவன் படுற பாடு, இதெல்லாம் டூப்ளிகேட் சிருஷ்டி. இந்த மாதிரி தானா ஒரு சிருஷ்டி பண்றேன்னு கிளம்புறவர்களுக்கு இப்படிதான் ஆகும் அப்படின்னு அந்த சரித்திரம் காண்பிச்சது இல்லையா நமக்கு. ஆனா அங்க இந்திரன் தேவேந்திரன் எப்படி இங்க வரலாம், வரக்கூடாது போன்னு அங்க தாச்சா கொடுத்து அனுப்பிட்டான் திருஷங்குவுக்கு. திருஷங்கு போய் விழுந்தான். ஆனா இங்க அனுப்புறது யாரு? ராமர். ராமர் அனுப்புறார், வைகுண்டத்துக்கு கிளம்பு, திருநாட்டுக்கு கிளம்பு, உனக்கு பரம பதத்தை கொடுத்தேன் அப்படின்னு ஜட்டாயுவை அனுப்பிச்ச உடனே அத்தனை பேரு சிரசு மேல கை குபிச்சு ஜட்டாயுவை வரவேற்க, எல்லாரும் ஜட்டாயு மேல புஷ்பமாரி பொழிய, அந்த உத்தம ஜீவன் சரீரத்தை தியாகம் பண்ணி சரீரம் அங்க பஸ்மமான பிறகு உள்ளேந்து அப்ராகிருதமான திருமேனியோட கூட வெளியில வந்து நேர பரமபதத்தை நோக்கி அர்ச்சிரார்த்தி மார்க்கம் ஜட்டாயுவுக்கு அர்ச்சிரார்த்தி மார்க்கத்துல போறது. ஆனால் கிரமமுக்தி, இதுக்கு பெயர் கிரமமுக்தி. பீஷ்மாச்சாரியாளுக்கு கூட கிரமமுக்தி, பிரம்மலோகத்துல சித்த நாள் வாசம் பண்ணிட்டு பிறகு வைகுண்டத்தை அடையலாம் அப்படின்னு கிருஷ்ணன் அங்க கிரமமுக்தி கொடுத்தான் பீஷ்மாச்சாரியாளுக்கு. அதே போல ஜட்டாயுவுக்கு கிரமமுக்தி, ஸ்வர்க்கத்துல கொஞ்ச நாட்கள் இருந்துட்டு மேற்கொண்டு பரமபதத்துக்கு போகலாம். ஏன் அப்படி ஸ்வர்க்கத்துல எதுக்கு கொஞ்ச நாட்கள்? டைரக்டா பரமபதம் அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னா, சீதைய கண்டியா அப்படின்னு ராமரை பார்த்து அந்த கதியில இருந்ததுனால இனி மறுபடியும் ராமபிரான் சீதைய அடைஞ்சு ராம பட்டாபிஷேகத்துல அநேக தேவர்கள் கூட்டத்தோட கூட்டமா ஜட்டாயுவும் அங்க இருக்காருன்னு சொல்லப்படுறது. சீதைய கண்டையாங்கிற நிலைமையில திருநாட்டுக்கு போறதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, அவருக்காக தான், அவருக்கு இஷ்டம் இல்லை. திருநாட்டுக்கு போனாலுமே அங்க உட்காந்து பகவான் சீதையோட சேர்ந்தாரோ இல்லையோ தெரியலையே, ராமர் சீதையோட சேர்ந்தாரோ இல்லையோ தெரியலையேன்னு அங்க தவிச்சுன்னு இருப்பார். அதனால ஸ்வர்கலோகத்திலேயே இருந்து சீதையை நான் அடையறத பார்த்த பிறகு வைகுண்டத்துக்கு போகலாம். அதனாலதான் மயாத்வம் சமனுஜாத்தோன்னா நீ விருப்பப்பட்ட உடனே வைகுண்டத்துக்கு கிளம்பலாம், என்னுடைய வீட்டு வாசல் உனக்காக திறந்து கிடக்கிறது. மயாத்வம் சமனு ஞாதோ கச்சலோகான் அனுத்தமானு, கச்சலோகான் அனுத்தமானு, உத்தமமான லோகத்தை, என்னுடைய வைகுண்டத்தை பரமபதத்தை உன்னால அடைய முடியும். நீ விருப்பப்படுறச்சே நான் சீதையோட சேர்ந்ததை நீங்க பார்த்த பிறகு நீங்கள் வைகுண்டத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது ஜட்டாயு மோக்ஷம். ஆச்சரியமான மோக்ஷ காண்டம் இது.
ஜட்டாயுவுக்கு அப்படி அந்த கிருத்ரராஜனுக்கு மோட்சம் கொடுத்தாரே. ஏன்னா பகவான் கரையேத்தணும்னு நினைச்சிட்டாருன்னா கரையேற்றியே தீர்வார். சர்வதா சுதந்திரனா இருக்கிறதுனால ஜட்டாயுவுக்கு சாமானிய சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணாலும் அந்த ஜீவன் கரையேறாது. ஆனா பகவான் கருணையை பொழிஞ்சிட்டா உடனே கச்சலோகான் அனுத்தமானு அப்படின்னு அத்தனை லோகங்களையும் இப்ப இந்திரன் பாக்குறான். இந்திரன் யாருடா இது அர்ச்சராத்தி மார்க்கத்துக்கு போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். ஸ்வர்க்கத்துக்கு மேல இந்திரனுக்கும் ஒரு படிக்கு மேல போய் அங்க ஜட்டாயு உட்காந்துருக்கார். ஏன்னா இந்த சீத்தையோட பகவான் சேர்றத பார்க்கணுங்கிறதுனால. யார் அது? யாரு 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 வந்து உட்காந்துருக்கா? அர்ச்சரார்த்தி மார்க்கத்துல வேற உட்காந்துருக்கா. இங்க வந்து உட்காந்துருக்காளே யாரு அப்படின்னு ஸ்வர்க்கத்தெல்லாம் தாண்டி யமனுடைய பதவியெல்லாம் தாண்டி அதுக்கு மேல தலைமையில கால் வச்சு இந்த ஜீவன் போகுமா அர்ச்சரார்த்தி மார்க்கத்துல. என்னைக்கும் பகவான் அடைய போர்ச்சே சத்தியலோகத்தெல்லாம் தாண்டி. அப்படி இருக்க யார் அர்ச்சராதி மார்க்கத்துல போறா அப்படின்னு தேவேந்திரன் பார்க்க ராமபிரான். யார் ரெக்கமெண்டேஷனா? யார் ரெக்கமெண்டேஷன்? கச்சலோகான் அனுத்தமான் ராமபிரானுடைய ரெக்கமெண்டேஷன். அதுவும் எப்படி? மயாத்வம் சமனுஜ்ஞாதோ, நான் சொல்றேன் போ, ஸ்வர்க்கத்துல இருந்து போ. கிருத்ரராஜஸ்ய மகாசத்வம் சம்ஸ்கிருதஸ்ச மயா பிரஜா. மயா பிரஜா நான் சொல்லியிருக்கேன் போ. யார் ரெக்கமெண்டேஷன்? ராமருடைய ரெக்கமெண்டேஷன். ராமரா? ராமராமா ராமராமா அப்படின்னு சிரசு மேல கை குபிச்சான் இந்திரன். ராமபிரானுடைய ரெக்கமெண்டேஷன் உடனே சிரசு மேல கை குபிச்சு கிருத்ரராஜன் வரவேற்கிறான் தேவேந்திரன். கொஞ்ச நாட்கள் இங்கே இருங்கள், இருந்துட்டு பிறகு நீங்கள் திருநாட்டுக்கு எழுந்தருளலாம் அப்படின்னு ஆச்சரியமான ஜட்டாயு மோட்சம் பகவானுடைய விரகத்தை அனுபவிச்சோம். அதனால நமக்கும் மனசுக்கு ஒரு சமாதானமாக ஜட்டாயுனுடைய மோட்சம் நமக்கு இந்த கட்டத்துல அமையறது. ஜட்டாயு மோட்சம் கேட்டோம் அப்படிங்கிற ஆனந்தத்தோட கூட இன்னைக்கு முடிச்சுப்போம். முடிச்சுட்டு மேற்கொண்டு அடுத்த வாரம் சபரி மோட்சத்தை அனுபவிப்போம். கிருத்ரராஜ மகாசத்வம் சம்ஸ்கிருதஸ்ச மயா व्रजा மயா त्वं समनुज्ञातो गच्छ लोकान् अनुत्तमान् गच्छ लोकान् अनुत्तमान् गच्छ लोकान् अनुत्तमान् गच्छ लोकान् अनुत्तमान्. அடியே